போதும். எல்லாருக்கும் அறியும், என் பேர் முருகன், சென்னையிலேருந்து வரேன். நிறையா காலையிலேருந்து யோசித்து என்ன பேசணும்னு பார்த்தா ஒன்று கூட வரமாட்டேங்குது பாயிண்ட்டு. சரி, எல்லாம் சொன்னதை வச்சே ஏதாவது ஓட்டிடுவோம். இப்போது முக்கியமாக சொல்லணும்னா, இந்த நம்ம இங்கே பாடத்தில் என்ன படிக்கிறோம், என்ன தெரிஞ்சிக்க போகிறோம், என்ன சாமி சொல்ல வராங்க, இது வரைக்கும் பேசினவங்களாம் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இந்த ஒரு மந்திரம் தான் ஞாபகம் வருது சாமி. இந்த பூர்ணாதி மந்திரம் இல்லை சாமி. இந்த என்ன மந்திரம்னா, ஓம் அதுவும் பூர்ணம் இதுவும் பூர்ணம், பூர்ணத்திலிருந்து பூர்ணம் உதயமாகி உள்ளது, பூர்ணத்திலிருந்து பூர்ணத்தை எடுத்தாலும் பூர்ணமே எஞ்சி நிற்கிறது அப்படின்னு ஒரு மந்திரம் சொல்லுவாங்க சாமி. அப்போது இப்போ எல்லாரும் பேசுனதோட சுருக்கம் இதுதான், இந்த மந்திரம் தான். இப்போ ஓம் அதுவும் பூர்ணம் இதுவும் பூர்ணம் அப்படின்னா, அப்போ எல்லாத்தையும் சாமி ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க, எல்லாத்தையும் கடவுளாக பாருன்னு. அப்போது இங்கே அதுவும் இது பூர்ணம் இதுவும் பூர்ணம்னா, அப்போ அதுவும் கடவுளாக தான் இருக்குது, இதுவும் கடவுளாக. நீ அதுன்னு எது நினச்சிக்கிட்டாலும் சரி, இல்லை இதுன்னு எதை நினச்சிக்கிட்டாலும் சரி, எல்லாமே இங்கே கடவுளாக தான் இருக்குது. பூர்ணத்திலிருந்து பூர்ணம் உதயமாகி உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே உருவாகி இருக்கிற பொருள் என்ன விஷயமா இருந்தாலும், அது மாடோ மனுஷனோ மரமோ செடி கொடியோ எல்லாமே அந்த பூர்ணத்தில் தான் உண்டாயிருக்கு. அப்போ அந்த பூர்ணத்தன்மையோடு தான் எல்லாமும் இருக்குது. நம்மளும் அந்த பூர்ணத்தோடு தான் இருக்கிறோம், எல்லாரோட அந்த கடவுள் தன்மையில் தான் இருக்கிறோம். அதே மாதிரி அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க, பூர்ணத்திலேருந்து பூர்ணத்தை எடுத்தாலும் பூர்ணமே எஞ்சி நிற்கிறது. அப்போ அதை எடுத்ததுனால அது குறைவுபட்டுருச்சான்னு கேட்டால் குறைவுபடலை, அது எப்படி இருந்ததோ அது அப்படியே தான் இருக்குது. அப்போது இந்த மந்திரம் தான் நம்ம எல்லாரும் இங்கே பேசுனதோ அதோட அடிப்படையாக இருக்குது. ஏன்னா எல்லாமே இங்கே கடவுளாக தான் இருக்குது, எல்லாமும் கடவுளோட படைப்பாக தான் இருக்குது. கடவுளோட படைப்பாக இருந்ததுனால இது அதோட குறைவு இல்லை, அதுவும் கடவுளாக தான் இருக்குது. இதுலேருந்து அது எடுத்துட்டாலும் அங்கே எடுக்கப்பட்ட பொருளும் அப்படியே தான் இருக்குது அங்கே. அப்போ இங்கே எடுக்கப்பட்ட பொருள் அது இதுன்னு நம்ம பேசுகிறது எல்லாமே இங்கே நம்ம ஆத்மானு ஒரு பேர் வச்சுக்கலாம், அவ்வளோதானே தவிர அதுதான் முழுமையான நம்ம சொல்லவும் முடியாது. ஏன்னா அது ஒரு பேர் குறிப்பிட முடியாத, இதுன்னு சொல்ல முடியாத, வரையறுக்க முடியாத ஒன்றா இருக்குது. அதை அப்போ எப்படி சொல்லுது, இங்கே பூர்ணம்னு சொல்லி அவங்க முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம இங்கே ஆத்மான்னு சொல்லி பார்க்குறோம் எல்லாத்தையும். அப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே கடவுள் தான், எல்லாமும் கடவுள் செயல் தான் நம்ம சொல்கிறதுக்கு காரணம் இதுவாக தான் இருக்குது. ஏன்னா எல்லாமும் இங்கே கடவுளாக தான் இருக்குது. அப்போ இங்கே இந்த கடவுள் தன்மையிலேருந்து எல்லாமே பிறந்தாச்சு, எல்லாரும் ஒவ்வொரு விஷயம் செஞ்சிட்ருக்கோம் நம்மளோட பிழைப்புக்காக. சரி, நம்ம சின்ன குழந்தைங்க படிக்கிறாங்க, கொஞ்சம் வயசானவங்க வேலை பார்க்குறாங்க, அப்புறம் கல்யாணம் பண்ணுறாங்க, அடுத்ததாக அவங்களுக்கு அவங்க பசங்க கல்யாணம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு பேரம்பேத்தி வருது. அப்போ இந்த மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கை நடந்து போய்கிட்டு இருக்கு. அப்போது இதில் எதுக்கு இந்த பாடம் தேவைப்படுதுன்னா, இதில் எல்லாமே ஏதோ ஒரு பிரச்சனையை அனுபவிக்கிறான், ஏதோ ஒரு சோகம் வருது அவனுக்கு, ஏதோ ஒரு துக்கம் வந்துடுது. அதனால் அது இவனுக்கு அங்கே தான் இந்த பாடம் தேவைப்படுது. எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க, எல்லாமும் கடவுள் தான், எல்லாம் கடவுள் செயல் தான் எல்லாம் பார்த்துட்டாங்கன்னா யாருக்குமே இங்கே பிரச்சனையே இல்லை. ஆனால் ஏதோ ஒரு சோகத்தை அனுபவிக்கிறான், பிரச்சனையை அனுபவிக்கிறான். நம்ம அதனால தான் இங்கே உட்காந்துருக்கோம், அதனால தான் நம்ம சாமியும் பார்த்துருக்கோம். அப்போது இங்கே ஏன் இந்த பிரச்சனை வருது, ஏன் இந்த பாதிப்பு வருது, இதுக்கு யார் காரணம், இது எதனால் வந்தது அப்படின்னு பார்த்தா, இந்த நான் எனதுன்ற எண்ணம் தான் இதுக்கு பிரச்சனையாக இருக்குது. அப்போ நான் இங்கே அந்த பூர்ணத்துலேருந்து உண்டாயிருக்கேன், ஆனால் நான் அந்த பூர்ணத்தன்மையை நான் மறந்துட்டேன். நான் இங்கே ஆத்மாவாக தான் இருக்கேன், நான் இங்கே கடவுளாக இருக்கேன், அதுலேருந்து தான் நான் வந்தேன், நான் அதுதான்ற தன்மை எனக்கு மறந்து போச்சு. அப்போது அந்த மறதி எல்லாத்துக்கும் இயற்கையாக நடக்குது. ஏன்னா கடவுள் யாரையும் இப்படி தான் பண்ணணும்னு நினைக்கல. அப்போது அந்த படைப்புகள் எல்லாத்துக்குமே அந்த தெளிவுத்தன்மையும் இல்லை. அப்போ அது இயற்கையாகவே அவனுக்கு தான் இதுதான் அப்படின்னு தெரியாத மாதிரி தான் வரான், அந்த நிர்குணவான் தான் வரான். அப்போது ஒரு குழந்தைக்கு இது இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வளரணும், இது தான் சாப்பிட்ணுன்னு தெரியுதான்னு கேட்டால் யாருக்குமே எதுவுமே தெரியல. எல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம், நம்ம சுற்றி இருக்கிற சமுதாயத்தை பார்க்குறாங்க, அதை பற்றி ஒரு கற்பனை அவங்கள உண்டு பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அவங்க அப்பா அம்மா எப்படி நடக்கிறாங்களோ அதை மாதிரியே நடக்கிறாங்க.
அப்போது இங்கே வந்து இது இந்த கடவுள் தன்மை அது அப்படியே தான் இருக்குது. அந்த நான் எனதுன்ற எண்ணம் சின்ன வயசுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உண்டாகுது. அப்போது அவன் அது உண்டாகும் போதே அப்படியே அதுக்குன்னு ஒரு எண்ணம் உண்டாயிருது. அப்போது அந்த நான் எனதுன்ற எண்ணம் எப்படி உண்டாச்சுன்னா, தனக்குன்னு ஒரு அடையாளத்தை தேடிக்கிறான், தனக்குன்னு ஒரு குணத்தை தேடிக்கிறான், தனக்குன்னு ஒரு ஒரு நான் இப்படி தான் அப்படின்ற ஒரு பிம்பத்தை அவனை உண்டு பண்ணிக்கிறான். இது மூலமாக தான் அந்த நான் எனதுன்ற எண்ணம் உண்டாயிருக்கு. அப்போது இயற்கையில் வந்தது கடவுள் தான், இவனும் கடவுளாக தான் இருக்கான். அப்போது அந்த நான் எனதுன்ற எண்ணம் இவனை எப்படி இவனை காமிச்சிக்க விரும்புகிறானோ, தன்னை அடையாளப்படுத்திக்க விரும்புகிறானோ அந்த மாதிரி தான் வந்து அவன் நடந்துக்கிறான். அப்போ அதுதான் இவனோட குணம். இவன் எப்படி ஸ்ரீகாந்த் எப்படி இருப்பார், மணியண்ணா எப்படி இருப்பார், ரமேஷன் எப்படி இருப்பார்னா அவங்க எப்படி இருப்பாங்க, இந்த வேலை பார்க்குறாங்க, இது எல்லாமே இவனோட அடையாளமாக நான் எனதுன்ற எண்ணமாக மாறுது. அப்போது இப்போ கடவுள்லேருந்து வந்தால் அப்போ திருப்பி இந்த நான் எனதுன்ற எண்ணம் வந்துடுச்சு. திருப்பி இது எல்லாத்தையும் கலைச்சி இவன் ஒன்றும் இல்லாமல் போகிறது தான் இங்கே பாடமாக இருக்குது. ஒன்றும் இல்லாமல் திருப்பி அந்த பழைய பொருளான அந்த பூர்ணத்தன்மான அந்த கடவுளாக ஆத்மாவாக ஆகணும். அப்போது அது எப்படி சாத்தியம்னா இங்கே பாடத்தினால மட்டும்தான் முடியும். நம்ம இந்த பாடத்தில் சாமி சொல்கிற அந்த மந்திரங்கள் மூலமாகவும் 3 பாயிண்ட் ஃபார்முலா மூலமாகவும் தான் நம்மளால் நம்மளோட பழைய நிலைக்கு கொண்டு போக முடியும். அப்போ நம்மளோட பழைய நிலை என்னது? இந்த ஆத்மாவாக இருக்கிறது, கடவுளாக இருக்கிறது, இந்த பூர்ணத்தன்மையாக இருக்கிறது. அப்போ இங்கே இந்த நான் எனதுன்ற எண்ணத்தினால ஏன் எனக்கு இவ்வளோ பாதிப்புகள் வருதுன்னா, அது வந்து என்னை ஒரு அடையாளப்படுத்தி அதை வந்து ஒரு பாதிப்பாகவே நான் வந்து எனக்குள்ளே நான் பதிய வைக்கிறேன். இப்போ நம்ம பழைய விஷயங்களை நினச்சாலே நமக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஒரு நெருடலாக தான் இருக்குது. ஏதோ ஒரு பழைய விஷயத்தை நம்ம பார்த்தாலே அது ஒரு வலியாகவே தான் நமக்கு தோணுது. அப்போ இது ஏன் வலியாக ஒரு பாதிப்பாக தோணுது அப்படின்னா, நான் அதை வந்து அது கஷ்டமாக தான் உள்ளே பதிய வைக்கிறேன். அப்போ நான் எப்படி அதை பதிய வைக்கிறேனோ அதே மாதிரி தான் அது தோணுது நமக்குள்ளே. அப்போ இங்கே வந்து இந்த நான் எனதுன்ற எண்ணத்தை போக்குறதுக்கு வேறு வழியே இல்லை. எல்லாத்தையும் கடவுளாக பார்த்தா தான் மட்டும்தான் உண்டு. அப்போ இங்கே நான்றது நான் என்னென்ன எப்படி அடையாளப்படுத்தியிருக்கணும், அந்த அடையாளங்களை தொலைக்கணும். அப்போது இது அந்த நிர்குணவான நான் மறுபடியும் மாறணும். அப்போ அதுக்கு எப்படி சாத்தியப்படும்னா, எல்லாத்தையும் கடவுளாக பார்த்து எல்லாத்தையும் கடவுள் செயலாக பார்த்தா தான் அது சாத்தியம். வேறு எந்த வகையும் நமக்கு இங்கே வழியே இல்லை. நம்ம எவ்வளோ மந்திரங்களை படித்தாலும் சரி, எவ்வளோ யாகம் பண்ணாலும் இந்த நான் எனதுன்ற எண்ணம் சாமி சொன்ன மாதிரி இந்த 3 பாயிண்ட் ஃபார்முலாவை நம்ம கடைப்பிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி நடந்தால் மட்டும்தான் இது சாத்தியம். அப்போ நான்றது ஓகே, எனதுன்றது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம சொந்த பந்தங்கள். அப்போது நம்ம சொந்த பந்தங்களே நமக்கு வந்து ஒரு பாதிப்பாகவும் சுமையாகவும் ஏன் தெரியுதுன்னா, அவங்களுக்கு அந்தளவுக்கு நம்ம பாசம் வச்சுருக்கிறதுனால அதுவும் தெரியுது. அப்போது ஒருத்தர் நம்ம மேலே இவன் இது எனக்கு செய்யலை அப்படின்னு நினைக்கிறான்னா, அது ஏன் அவனுக்கு அந்த நினைப்பை தூண்டினது யார்? நான் தான். ஏன்னா நான் அந்தளவுக்கு பார்த்துருந்துருக்கேன், இல்லை அந்தளவுக்கு வச்சுருந்துருக்கேன். ஏதோ ஒரு சில மாறுதல்னால அந்த கவனம் வந்து எனக்கு சிதறுது. அப்போ அந்த நான் கொடுத்த முக்கியத்துவம் வந்து குறையுது. அப்போ அதனால் வந்து அந்த ஏற்றத்தாழ்வையான பார்வை வருது. அப்போ அந்த எனதுன்ற விஷயத்தை உண்டு பண்ணதே நான் தான். ஏன்னா நான் அந்தளவுக்கு பாசம் வச்சுருக்கேன். அப்போது அந்தளவுக்கு அவங்க உரிமை எடுக்கிறதுக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்குது. அப்போ நான் அதை குறை சொல்கிறதுன்னும் போது நான் என்னையே குறை சொல்லிக்கிற மாதிரி தான். ஏன்னா நான் தான் அதை உற்பத்தி பண்ணியிருக்கேன். அப்போது இங்கே யாருமே வந்து நமக்கு கெட்டதுன்னு நினைக்கணுன்னோ இல்லை பாதிப்பு உண்டாக்கணுன்னோ பண்ணுறதில்ல. நம்ம மேலே எப்படி நம்ம கடவுள் மேலே நம்ம அப்பா மேலே எப்படி பாசம் வச்சுருந்தோமோ, அன்பு வச்சுருந்தோமோ, அதை மாதிரி தான் மற்றவங்க நம்ம மேலே வைக்கிறாங்க. அது நமக்கு வந்து ஒரு பிரச்சனையாக தெரியுது. ஏன்னா எனக்கு வேறு இடத்துல அது வந்து பாதிப்பை உண்டை பண்ணுற மாதிரி ஒரு பிம்பம் ஏற்படுது. ஆனால் இங்கே வந்து எதுவுமே பிரச்சனையே கிடையாது. யாரை நமக்கு தொல்லை பண்ணுறதுக்காக, என்னோடய சூழ்நிலையை மாற்றுறதுக்காக, இல்லை என்னை வந்து என்னோடய நிலையிலேருந்து இறக்கணுன்றதுக்காக பண்ணல. அவங்களோட அன்புலேருந்து அது வெளிப்படுது. அது நமக்கு வந்து பாதிப்பாக தெரியுது. அப்போ நான் என்ன பண்ணணும், இங்கே அவங்களையும் கடவுளாக பார்த்தா போதும். அந்த கடவுள் தன்மையை நான் வந்து அங்கேருந்து உணர்ந்து அதை அப்படியே ஏற்றுக்கிட்டால் போதும். அப்போது இங்கே ஒரு ரீசெண்டாக எங்கள் சித்தப்பா இறந்துட்டாங்க. அவங்களோட டெத்துக்கு போயிருந்தோம். சித்தப்பா பொண்ணு
அவங்க வந்து என்ன சொல்லுது, புத்தி சரியில்லாத மாதிரி தான் பேசுகிறாங்க. அவங்க அந்தளவுக்கு வந்து என்ன பிரச்சனைனா, அவங்க குழந்தைய வந்து சரியாக பார்த்துக்கிறதில்ல. அவங்க ஹஸ்பண்ட் வந்து வெளிநாட்டில் இருக்கார், இவங்க இங்கே இருக்காங்க. அவரோட ஹஸ்பண்ட் வந்து இந்த பொண்ணை வந்து சரியாக பார்த்துக்கல, என் பொண்ணை இவங்க சரியாக பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு செலவுக்கு காசே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நான் காசு கொடுத்தா தானே பார்த்துக்க முடியும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் ரெண்டு பேரோட மையப்பொருள் அந்த குழந்தை நல்லா இருக்கணும்னு தான் எண்ணம். ஆனால் அவங்க வந்து பார்க்குற பார்வை வேறையாக இருக்குது, இவங்க பார்க்குற பார்வை வேறையாக இருக்குது. அவர் என்ன சொல்கிறார், எனக்கு ஒரு கொஞ்சம் கடன் இருக்குது, அந்த கடனை முடித்தாதான் நான் அங்கேருந்து வந்து இவங்களை பார்த்துக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்களோட பார்வை என்னன்னா, நான் வந்து நல்லா தான் பார்த்துக்கிறேன், இருந்தாலும் எனக்கு செலவுக்கு காசு இருந்தால் தானே அப்படின்னு. நீங்கள் செலவுக்கு காசு கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு அவங்களுக்கு கேட்டால், இல்லை நான் செலவுக்கு காசு கொடுத்தா இவங்க வந்து வேறு பக்கத்து வீட்டுக்கெலாம் கொடுத்துட்றாங்க. அப்போ இது வளர்ந்துக்கிட்டே போகுது, இது முடியாத பிரச்சனையாக இருக்குது. அப்போ நம்ம வெளியே இருந்து என்ன வேணால் சொல்லிட்டு போயிடலாம், நீ உன் குடும்பத்தில் நீ பார்த்து வச்சுக்க வேண்டியதானையா, நீ இதை சரி பண்ண வேண்டியதானே, இதை அப்படி பண்ணலாமே அப்படின்னு நமக்கு எவ்வளோ வந்து யோசனைகள் வரலாம். ஆனால் அங்கே உட்கார்ந்துருக்கிறவனுக்கு தான் தெரியும் என்ன சூழ்நிலைன்ட்டு. அப்போ நம்ம அங்கே மறக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அவங்க நம்மளோட நன்மைக்காக தான் பண்ணுறாங்கன்ற அந்த ஒரு விஷயம் மட்டும் நம்ம மறக்காமல் இருந்தால் போதும். ஏன்னா எல்லாமே அங்கே பூர்ணத்துலேருந்து தான் வந்திருக்கு, எல்லாம் பூர்ணமாக தான் இருக்குது, எல்லாம் எங்கள் ஆத்மாவாக தான் இருக்குது, எல்லாம் கடவுளாக தான் இருக்குது. அப்போது இந்த தன்மையை மட்டும் நம்ம மறந்துட்டோன்னா அந்த இந்த நான் எனதுன்ற எண்ணத்தை மறந்துட்டோன்னா இந்த கடவுள் விஷயம் அங்கே இருக்கிறது கடவுள் விஷயந்தான். அப்போ எல்லாத்துலேருந்தும் அதுதான் வெளிப்படுது, நான் அதை மட்டும் பார்த்தாலே போதும். அப்போ இங்கே வந்து இந்த பாதிப்புங்கிற சூழ்நிலைக்கே இங்கே வந்து இடமே இல்லை. அப்படின்னா இங்கே என்னோடய வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் நம்ம அனுபவிக்கிறோமோ, இந்த அனுபவங்கள்லாம் நமக்கு வந்து ஒவ்வொரு படிப்பினையை கொடுக்குது. அந்த படிப்பினையிலேருந்து நம்ம புத்தியில் ஒரு விஷயத்தை சேகரித்து வைக்கிறோம், இது சரியாக தப்பான்னு எடை போடுறோம். அதுலேருந்து தான் நம்மளோட முடிவுகளை எடுத்து அடுத்த கட்ட நகர்வுக்கு போகிறோம். ஆனால் சாமி சொல்கிறது என்ன, நீ இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டது தான் புத்தி, அப்போது அதை தாண்டி இங்கே கடவுள் விஷயம் இருக்குது, அதை தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது உதாரணத்துக்கு நம்மளோட லைஃப்பை எடுத்துக்கிட்டாலும், நம்மளை வந்து ஆரம்பத்துலேருந்து ஒரு என்ன சொல்லுது, எந்த அளவுக்கு உதாசீனப்படுத்துவாங்களோ அந்த மாதிரி தான் இருந்தது. சின்ன வயசுலலாம் எப்படியும் அரடை உசுரை போட்டு அப்படியே ஓடிட்டு திரிகிறது தான். ஏன்னா அம்மா வேலைக்கு போயிடுவாங்க, அக்கா வேலைக்கு போயிடுவாங்க, அப்பாவும் போயிடுவாங்க. நைட்டு 10 மணி வரைக்கும் என்ன அவுத்து விட்ட மாடு மாதிரி சுற்றிக்கிட்டே இருப்போம். அப்போது சுற்றுறதுல காலெலாம் இங்கெல்லாம் புண்ணு இருக்கும், இங்கேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக புண்ணாக இருக்கும். ஏன்னா வந்து கை காலெலாம் கழுவ மாட்டோம்ல, யாரும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸ்கூல்லலாம் பக்கத்துலேயே சேர்க்க மாட்டாங்க, கடைசி பெஞ்சில் உட்கார வச்சுருவாங்க. அதே மாதிரி நம்ம படித்து ஒரு 5-6 வரைக்குள்ள அம்மா இறந்துட்டாங்க. அப்போது அதுலேருந்து அந்த பாதிப்புலேருந்து வெளியே வர முடியாது. அதுக்கப்புறம் திருப்பி அதுலேருந்து வேலைக்கு போக ஆரம்பித்தாச்சு. வீட்டில் வந்து டெய்லியும் நைட்டு அழுகுற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா அம்மா இல்லை. அப்போது அந்த எண்ணம் தான் இருக்கும். அப்போது நமக்கு வந்து திரும்ப உள்ள பிரச்சனையாக வரும்போது அது எப்படி சொல்கிறது, ஒரு ஃபுல்லாக அழுத்தமாகி எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம தாங்கப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போது அப்படியே என்ன சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம், ஏன்டா ஏதாவது சொன்னால் ரியாக்ட் பண்ணுறா, அப்படியே ஏன்டா இருக்கிற, ஏன்னா என்ன ஆச்சுன்னே தெரில, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நம்ம வந்து அப்போ இதெல்லாம் என்ன காரணம், என்ன கேள்வி, நம்ம கேள்வி கேட்க நமக்கு கடவுள் பதில் கொடுத்துட்றாரு. ஏன்னா அந்த எண்ணம் ஓட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நிமிஷத்துக்கு நமக்கு எவ்வளோ எண்ணங்கள் ஓடுதோ அது மாதிரி பல ஆயிரம் மடங்கள் எண்ணங்கள் அப்படியே வெடிக்கிற மாதிரி இருக்குது மண்டை. அப்போ அந்த மாதிரி ஆகும்போது திடீர்னு ஒரு அமைதி ஏற்படுது. அப்போது அது எப்படி ஏற்பட்டுச்சுன்றது சத்தியமாக கண்டிப்பாக கடவுளுக்கு தான் வெளிச்சம். அப்போ தான் தெரியுது நமக்கு கடவுள் வந்து எல்லாத்துக்கும் மாற்றக்கூடிய சாமர்த்தியம் கடவுளுக்கு இருக்குன்னா நம்ம அங்கே தான் பார்க்க முடியுது. இது வந்து வெள்ளையங்கிரி மலையில் நடந்தது. அப்போது வந்து அங்கே வெள்ளையங்கிரி மலைக்கு போகிறவங்களுக்குலாம் இது நடக்குமான்னு தெரியாது. அப்போது உள்ளுக்குள்ளே இவ்வளோ சோகம் இருந்தது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, எப்படி திடீர்னு அது சரியாச்சு? ஏன்னா நான் கேள்வி கேட்குறேன், ஏன் இப்படி எனக்கு மட்டும் நடக்குது, எனக்கு ஏன் இந்த பாதிப்பு அப்படின்னு கேட்டு உட்காரும்போது மொத்தத்தையும் அழிச்சு விட்ட மாதிரி ஆயிடுச்சு. அப்போது அது எப்படி சாத்தியமாகுதுன்னா, அங்கே கடவுளுக்கு எல்லா சாமர்த்தியம் இருக்குது
அப்போது அதுக்கப்புறம் தான் உள்ளேருந்து பேச ஆரம்பிக்கிறேன், உள்ளுக்குள்ளே பேச ஆரம்பிக்கிறேன். அப்போது சாமியை பார்க்க வரும்போது சாமி சொல்கிறாங்க, எனக்கு ஈஸ்வரன் உனக்கு சொல்கிறாரு, பாடம் சொல்கிறேன், அதெல்லாம் நான் சொல்கிறேன்டா அப்படின்னும்போது, ஏன்னா நான் அது வரைக்கும் அங்கே ஒரு 5-6 மாதமாக இங்கே என்ன நடந்ததுன்னு தேடி தேடி ஒவ்வொரு மலையாக சுற்றுறேன், கோயிலாக சுற்றுறேன். எங்கேயும் எல்லாருக்கும் வந்து கடவுளை பற்றின ஒரு விஷயமே இல்லை, வேறு கேள்விகளை தான் வச்சுருக்காங்க. அவங்களோட பிழைப்பை ஓட்டுறதுக்காக பார்க்குறாங்க, அதுக்காக தான் கடவுளை தேடுறாங்க. அப்போது சாமியை பார்க்கும்போது எனக்குள்ளே இருக்கிற ஈஸ்வரன் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதே கேள்வி. அப்போது நம்மளை மாதிரி இன்னொருத்தவங்க இருக்காங்க, அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கும்போது, இப்போ ஆனந்தனை சொன்ன மாதிரி அதே மாதிரி ஒரு புளிய மரத்துக்கு அடியில் தான் உட்காந்து அங்கே மாவத்தில் வச்சு பாடம் கேட்டேன். அப்போது அதுலேருந்து அப்படியே மாற்றம் ஆயிடுச்சு. ஏன்னா அங்கே அந்த கேள்விக்கு பதில் கிடச்சிருச்சு. எனக்கு இருந்தது ஒரே கேள்வி தான், அந்த கேள்விக்கு பதில் கிடைக்குது. இதுதான் கடவுள் தான் இதெல்லாம் பண்ணுறாரு, கடவுள் தான் இதை மாற்றம் பண்ணுறாரு. நீ கோயிலில் போய் பார்க்குற கடவுள் இல்லை, கடவுள் உனக்குள்ளே இருக்கார், உனக்குள்ளே பேசுவார். அந்த முதல்ல சொல்கிறது தான் ஆத்மா, மனசுனா என்ன, புத்தினா என்ன, சத்தியம்னா என்ன, இது எல்லாம் கேள்விப்படாத விஷயங்கள். அப்போ அதை கேட்கும்போது அப்படியே ஒரு பூரிச்சு போய் நமக்கு வந்து அந்த கடவுள் தன்மையை முழுசாக நமக்குள்ளே அங்கே பாடம் இறக்கி விடுது. அப்போ அந்த மாற்றத்தை நம்ம வேறு எங்கேயுமே அதை சொல்லி புரிய வைக்க முடியாது. அந்தளவுக்கு அந்த உணர்வு வந்து நம்மளுக்குள்ளே மேலோங்கி நிற்குது. அப்போ இங்கே பாடம் வந்து அதோட விட்டுருந்தா கூட நம்ம வந்து சரி ஏதோ தெரிஞ்சுக்கிட்டோம் விட்டுருப்போம். ஆனால் 15 வருஷம் ஆச்சு. அப்போ நம்ம தொடர்ந்து சாமியோட தொடர்பில் இருக்கும்போது தான் இந்த விஷயமும் கூடயே வருது. இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டோம், இல்லை இது அமைதி வந்துடுச்சு, இல்லை என்னன்னு புரிஞ்சிடுச்சுன்னு நினச்சோன்னா அது கண்டிப்பாக இல்லை. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்மளோட மனசில் புத்தியில் சுற்றி இருக்கிற விஷயங்கள் வந்து உள்ளே போய்கிட்டே இருக்குது. நம்மளுக்குள்ளே நம்மளோட புரிதல் வந்து மாறுதல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. நம்ம நேற்று ஒன்று சரின்னு நினச்சிருப்போம், இன்றைக்கி ஒன்று வேறு ஒன்று மாறுது. அப்போ எது சரி எது தவறுன்னு கேட்டால் எதுவும் சரியும் இல்லை, எது தவறுன்றது தான் யதார்த்த சத்தியமாக இருக்குது. அப்போ அந்த சூழ்நிலையில் அவனுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கோ, என்ன பிரச்சனை இருக்கோ, அதன்படி அதை வச்சு தான் அது நிர்ணயிக்கப்படுது. அப்போ நான் வந்து அடுத்தவனுக்காக பார்க்கும்போது நான் ஒரு முடிவு எடுக்கும்போது அது சரியாகவே இருக்காது. ஏன்னா அது அவன் அனுபவிச்சுட்ருக்கவன். அப்போ நான் இங்கே வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒன்று இந்த அபிமானமோ இந்த அபிமானம் இல்லாத இருக்கிறதும் சேவை செய்கிறது மட்டும்தான் நம்ம வந்து இங்கே செய்யக்கூடியது. அப்போ நான் இங்கே வாழ்க்கையில் எந்த வேலையில் இருந்தாலும் சரி, எந்த தொழிலில் இருந்தாலும், என்ன படிச்சுக்கிட்டு இருந்தாலும், நான் இப்போ குழந்தைங்களாக இருக்காங்கன்னா அவங்களோட கடமை என்ன, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்களை அவங்க அப்பா அம்மா பேச்சை கேட்டு அவங்க படிக்க வேண்டியது அவங்களோட கடமை. ஒரு மகனாக அம்மாவுக்கு என்ன கடமை, அவங்களுக்கு வேண்டியதை செஞ்சு சேவை செய்கிறது. அதே மாதிரி குருவுக்கு என்ன சேவை செய்யணுமோ அதை செய்கிறது. அப்புறம் வேறு வெளியே இருக்கிறவங்களுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை தர்மம் செய்கிறதோ என்ன செய்கிறதோ அதுதான் செய்ய முடியும். அப்போ இங்கே நான் எந்தெந்த இடத்துல என்ன ரோல் நான் எடுக்கிறேனோ, நான் என்னவா இருக்கணும், அதை பூர்த்தி பண்ணால் போதும். அப்போ அந்த பூர்த்தி தன்மை எங்கே வரும், நான் இங்கே பாடத்தில் இருந்து இந்த விஷயத்தை கேட்டால் தான் எனக்கு வருமே தவிர, நான் ஒரு வாரம் இங்கே கேட்டுட்டு நான் போயிட்டேன்னா எனக்கு சாமி சொன்னதும் மறந்துடும், சுற்றி இருக்கிற விஷயங்கள் எனக்குள்ளே போயிடும். அப்போ அதனால தான் நம்ம தொடர்ந்து டெய்லியும் காலையில் கான்ஃபரன்ஸில் பேசுகிறோன்னா நம்ம முழுசாக கவனிக்கிறோமா கூட கிடையாது. ஆனால் அந்த வார்த்தைகள் போயிட்டு இருந்தாலும் அது எவ்வளோ பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயம் சொல்லும்போது, ஆமாம் நம்ம இதை அனுபவிச்சிருக்கோம்ல, நமக்கு இந்த கேள்வி வந்ததில்ல, இந்த மாதிரி எப்படி இதெல்லாம் வந்து அவங்களால சொல்ல முடியுது அப்படிங்கிற அந்த தன்மை வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்குது. இது நம்ம வந்து எவ்வளோ நான் கஷ்டப்பட்டு அனுபவித்து தெரிஞ்சுக்கிட்டோன்னா அது எத்தனை வருஷம் ஆகுமோ தெரியாது. அப்போ ஒருத்தன் வந்து அடிபட்டு வந்து சொல்லும்போது நமக்குள்ளே அந்த மாற்றம் வந்து ஈஸியாக கிடைக்குது. அப்போ நான் தொடர்ந்து சாமி பேச்சை, இந்த 3 பாயிண்ட் ஃபார்முலாவை எல்லாரும் பேசுகிறத நம்ம கேட்கும்போது நம்மளோட மனசு இந்த பாடத்தோடையோ கடவுளோடையோ ஒன்றியே இருக்குது. அப்போது ஒன்று இந்த கடவுளை மறக்காத தன்மை இந்த பாடத்தின் மூலமாக வருது. அப்போ நம்மளோட செய்ய வேண்டிய வேலை இங்கே எல்லாருக்கும் சேவையாக செய்கிறது. ஏன்னா எல்லோரும் வந்தவங்களே எல்லோரும் அதை தான் சொல்லியிருப்பாங்க, சேவையாக செய்ய அப்படின்னா. அப்போ சேவையாக எப்படி பண்ணுறதுன்னா, இப்போ நான் எனக்குன்னு ஒன்று வச்சுக்கிட்டு, இப்போ நான் இதை செஞ்சால் எனக்கு இவன் இதை செய்வான் அப்படின்னு
அப்படின்னு நினச்சி செஞ்சால் அது சேவை இல்லை. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் செய்கிறது தான் சேவையாக இருக்குது. ஏன்னா இப்போது உங்களோட அம்மா நீங்கள் இதெல்லாம் செய்வீங்க அப்படின்னு உங்களை சின்ன வயசுலேருந்து வளர்க்கலை. ஏன்னா அது வந்து சேவையாக தான் இருக்குது. நீ இப்போ என் பையன் வந்து பெருசாக வந்து என்னை இவ்வளோ வளர்த்துப்பான், இப்படி பார்த்துப்பான், இதெல்லாம் எனக்கு செஞ்சு கொடுப்பான் அப்படின்னு வச்சு யாருமே எந்த தாயும் வந்து பசங்களுக்கு பண்ணுறதில்ல. அப்போ அதுதான் முழுமையான சேவையாக இருக்குது. அப்போ அந்த மாதிரி செய்யணும். சாமி தர்மத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. உனக்கு தேவையில்லை, ஆனால் அடுத்தவனுக்கு தேவைப்படுது, அப்போ அதை செய்ய அப்படின்னு சொல்லுவாங்க. அதை செய்கிறதுல உனக்கு எந்த பிரச்சனைனா அதை செய்ய, அப்போ அது தர்மமாகுது. ஆனால் இந்த தர்மத்தையும் தாண்டி இந்த சேவை இருக்குது. ஏன்னா இவன் எந்த ஒரு விஷயமும் எதிர்பார்க்கல, ஆனால் நமக்கு வந்து அந்த விஷயம் வந்து சேருது. அதுக்கு இன்னொரு உதாரணம் சாமி. இப்போ நம்ம எல்லாருக்கிட்டேயும் எதையும் எதிர்பார்த்துக்கலாங்களா கேட்டால் இல்லை. பாட சொல்லும்போது நான் யாருன்னு தெரியாது, நான் எங்கேருந்து வந்திருக்கேன்னு தெரியாது. நான் என்ன பண்ணேன், நான் வெறும் ஒரே ஒரு காவி வேஷ்டி மட்டும்தான் இருந்தது, பரட்ட தலையோட சும்மா சாதாரணமாக தான் இருந்தேன். அப்போது இவன் என்ன பண்ணுவான், எங்கே இருக்கிறான், என்ன பண்ணுவான்னு எதுவுமே தெரியாது. ஆனால் பாடத்தை கொடுத்தாங்க. அப்போது அதுக்கப்புறம் தான் நம்ம பேசி பழகி இவ்வளோ வருஷம் நம்ம தொடர்ந்து போய்கிட்டு இருக்கோம். அப்போ என்ன எதிர்பார்த்து கொடுத்தாங்க, எதையும் எதிர்பார்க்கல. அப்போது இந்த எதிர்பார்க்காம நம்ம சேவை செய்யும்போது தான் அது நம்மளோட அம்மாவோ நம்மளோட அப்பாவோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோ யார்கிட்ட வேணாலும் அதை நம்ம வெளிப்படுத்தலாம். அந்த சேவை செய்யும்போது ஏற்படுற அந்த உணர்வு வந்து அளப்பரியதாக இருக்கும். நமக்கு அது வேறு எங்கேயுமே நம்ம என்ன செயல் செஞ்சாலும் அந்த உணர்வு நமக்கு கிடைக்காது. அப்போ அந்த திருப்தி மட்டும்தான் இருக்கும். அப்போ சேவை செய்கிறது. அடுத்தது இது வந்து செய்ய வேண்டியது, செய்யக்கூடாதது இந்த அபிமானம் தான். அது எப்படி இருக்குன்னே நமக்கு தெரியாது, அது எப்படி வெளிப்படணுன்னே நமக்கு தெரியாது. ஏன்னா ஒரு சின்ன விஷயத்துலேயும் நம்மளோட அபிமானம் வெளிப்பட்டுரும். அப்போது நான் இதை செய்கிறேன், நான் இப்படிப்பட்டவன், இல்லை எனக்கு இது தான் பிடிக்கும், எனக்கு இது பிடிக்காது, இது நல்லது, இது கெட்டதுன்னு என்னோடய அபிப்பிராயம் எங்கெங்கெல்லாம் வெளிப்படுதோ அங்கெல்லாம் அபிமானம் இருக்குது. அப்போ நான் இதை இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாலும் அங்கேயும் அபிமானம் வருது. இல்லை இது செஞ்சால் நல்லா இருக்காதனால அங்கேயும் அப்போ எதுவுமே பேசக்கூடாதா அப்படின்னு கேட்டால் ஏன் நிறைய சொல்லுவீங்களோ? அப்போ அந்த அபிமானம் அப்போ எப்படி தான் எந்த இடத்துல நமக்கு மாறுபடுதுன்னா, அவங்க நம்மளோட மையப்படுத்தி அந்த இது இருக்கக்கூடாது, அவ்வளோதான். நம்ம ஒரு கருத்து சொன்னாலும் நம்மளை மையப்படுத்தி இருக்கக்கூடாது. இப்போ நம்ம ஒரு 3 பேர் ஏதாவது ட்ரிப்பு போகிறோம், இல்லை இங்கேருந்து சென்னைக்கு போகிறோன்னா, இப்போ இங்கேருந்து மதுரை, எனக்கு வீடு சென்னை தான், இல்லை எனக்கு மதுரையிலேருந்து வேறு ஏதோ மேலூரோ இல்லை எங்கேயோ இருக்குதுன்னு வச்சுங்க. இப்போ நான் போகிற வழியில் அப்படியே மேலூர் போயிடலாமே, நமக்கு அவங்க ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொன்னால் எனக்கு வேலை முடிஞ்சிடும். ஆனால் மற்றவங்களுக்குலாம் கஷ்டம் அது. ஏன்னா திருப்பி அங்கே நிற்கணும், எனக்கு அங்கே வேறு யாராவது இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அப்போ நான் எப்போ என்ன மையப்படுத்தி ஒரு வேலையோ ஒரு விஷயமோ செய்கிறேனோ அது வந்து கண்டிப்பாக அடுத்தவங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும், இல்லை அடுத்தவங்களுக்கு அசௌகரியத்தை கொடுக்கும். அப்போது இந்த அபிமானத்தை நம்ம இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே எடுக்க முடியும். நான் எடுக்கிற முடிவோ செயலோ என்ன மையப்படுத்தி இல்லாமல் அடுத்தவங்களுக்காக இருக்கும்போது அதுவுமே ஒரு சேவையாக மாறிடுது. அப்போ செய்ய வேண்டியது இதுதான், செய்யக்கூடாதது அபிமானம். இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், எல்லாருக்கும் அறியும். கொடைக்கானலா? அதில் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியலையா? சரி. அவங்க இறங்கி படியில் போயிட்டுருக்காங்க, அவங்களோடைய வந்து சேர்ந்துட்டு சாமி. அறிவோம், எல்லாருக்கும் அறிவோம். இந்த பாத்திரம் வாடகை எடுத்தாங்கல்ல, கேட்குறாங்க. இல்லை அந்த பில்லை மட்டும் அனுப்பிச்சி விட சொன்னாங்க.
எல்லாத்துக்கும் அறிவோம். என் பேர் மணிகண்டன். நான் மதுரையில் இருக்கேன், நகவேல பார்க்குறேன். கேட்கவே இல்லையா? என்னோடய பேர் வந்து மணிகண்டன். நான் வந்து மதுரையில் நகவேல பார்க்குறேன். குடும்பத்தில் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. அம்மா வந்திருக்கிறாங்க, வீட்டுக்காரம்மா வந்திருக்காங்க, தம்பி வந்திருக்காங்க, தம்பி ஒய்ஃப் வந்திருக்கிறாங்க, குழந்தைங்க எல்லாருமே வந்திருக்கிறாங்க. எல்லோரும் ஆமாம் வரும், கொஞ்சம் தூரமாக வந்துடும். இப்போ நான் மட்டும் படிக்கிறேன்னு சொல்ல முடியாது. என்னோட சேர்ந்து எல்லாருமே படிக்கிறாங்க. ஆமாம். அப்போ நம்ம படிக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வித்யா சொல்லித்தர்றாங்க. வித்யாங்கிறது ஒவ்வொரு வித்யா சொல்லித்தர்றாங்க. நம்ம படிக்கிறது வந்து பிரம்ம வித்யா அப்படின்னு சொல்லி நம்ம சாமி சொல்கிறோம். இந்த பிரம்ம வித்யாங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறோம். இப்போ பெரும்பாலும் நம்ம என்னவா புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஆன்மீக வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு விதமாக இருக்குது, லௌகீக வாழ்க்கை ஒரு விதமாக இருக்குது. இது ரெண்டு இரவு பகல் போல் இருக்குது அப்படின்னு நம்ம பிரித்து பார்க்குறோம். அதனுடைய புரிதல் வந்து நம்மளுக்கு ரெண்டு விதமாக தான் தெரியுது. ஆன்மீகம் இருக்கிறவங்க வந்து லௌகீகத்தில் பர்ஃபெக்டாக இருக்க முடியாது, அவங்க எனக்கு என்னன்னு இருக்கிறாங்க, பர்ஃபெக்ட்னஸ் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்க. ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களால் இங்கே உள்ளவங்களை புரிஞ்சுக்கிற முடியாது, அவங்க ஒரு மாதிரியாக இருப்பாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். இப்போ லௌகீகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பந்தத்தில் இருக்கிறாங்க, ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க இந்த சாதுக்களாக இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் வந்து பந்தத்தில் இல்லாமல் ஒரு பந்தத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதல் இருக்குது. அப்போ இது ரெண்டு விதமாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அப்போ அதுக்கு ஒரு விதமான வாழ்க்கை முறை, அதுக்கு ஒரு விதமான நெறிமுறைகள். லௌகீக வாழ்க்கையில் ஏற்ற மாதிரி ஒரு வாழ்க்கை முறை, இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நெறிமுறைகள். இப்போ லௌகீகத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையாக ஆசானா யார் இருக்கா அப்படின்னா பெற்றவங்க தான் இருக்கிறாங்க. அவங்க தான் வந்து அடுத்த தலைமுறைக்கு என்ன வரும், நம்ம குடும்பம்னா இப்படி, நம்ம கௌரவம் இப்படி, நம்ம குடும்ப வழக்கம் இப்படி, நம்ம இந்த மாதிரி தான் இருந்திருக்கோம் இது வரைக்கும், இதுதான் நம்மளோட பெருமை, இப்படி தான் வாழணும்னு சொல்லி இவங்க இதை வழிநடத்தி கொண்டு போகிறாங்க. இப்போ சாதுக்கள் பரம்பரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வடக்க உள்ளலாம் நிறையா ஆசிரமங்கள் இருக்குது, அதில் நிறைய நெறிமுறைகள் இருக்குது. இங்கே நம்ம இதுலேயும் காஞ்சி மடம் அது இதுன்னு நிறையா மடங்கள் இருக்குது நம்ம ஊர்லேயும். அப்போ அவங்க சாதுக்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாழ்க்கை முறையும், அதுக்கு தகுந்த நெறிமுறையும், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நடைமுறையும் வச்சுருக்கிறாங்க. இது ரெண்டுமே வேறு வேறையாக நம்மளுக்கு தெரியுது. அப்படி பார்க்க போகும்போது நான் ஒரு சின்ன விஷயம் கேள்விப்படும்போது அது ஒரு விஷயம் வருது. ஒரு விஞ்ஞானி இருக்கிறாரு, அவருடைய லேப் இருக்கு இல்லையா, லேப் வச்சுருக்கிறாரு. லேப் வச்சுருக்கும்போது அந்த லேபில் வந்து ஒரு சின்ன ஓட்டையும் ஒரு பெரிய ஓட்டையும் இருக்குது. அப்போ அந்த விஞ்ஞானிகிட்ட வந்து அவங்க கேட்குறாங்க, எதுக்கு உங்கள் லேபில் வந்து ஒரு சின்ன ஓட்டையும் ஒரு பெரிய ஓட்டை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும்போது அந்த விஞ்ஞானிகிட்ட போய் கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, என்னுடைய லேபுக்கு வந்து டெய்லி 2 எலி வருது, ஒன்று சின்ன எலி வருது, இன்னொன்று பெரிய எலி வருது, ராட்டு, சின்ன எலி வருது பெரிய எலி வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சின்ன எலி வரும்போது சின்ன பாதையில் வந்துடும், பெரிய எலி வரும்போது பெரிய பாதையில் வரும், வந்துட்டு சின்ன எலி சின்ன பாதையில் போயிடும், பெரிய எலி பெரிய பாதையில் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லும்போது அப்போ கேட்டவன் சொல்கிறான், நீ லேபெலாம் வச்சு பெரிய சயின்டிஸ்ட்டாக இருக்க, நீ பெரிய புத்திசாலின்னு நான் நினச்சேன். இது எதுக்கு சின்ன எலிக்கு ஒரு ஓட்டை பெரிய எலிக்கு ஒரு ஓட்டை, ஒரு பெரிய ஓட்டை வச்சின்னா அதில் சின்ன எலியும் போயிடும் பெரிய எலியும் போயிடும்ல, ரெண்டுமே போயிடும்ல, இதுக்கு எதுக்கு 2 ஓட்டை அப்படின்னு ஒரு அறிவாளியை பார்த்து கேட்டான். சாதாரணமான பால் பார்த்து கேட்கல, ஒரு அறிவாளியை பார்த்து. அப்போ தான் அந்த அறிவாளிக்கு புரிஞ்சது, ஆமாம் ஒரே ஓட்டையில் 2 எலியும் போயிடும்ல அப்படின்னு. இது எதுக்கு சொல்ல வந்தோம் அப்படின்னா, இந்த பிரம்ம வித்யாவில் சாதுவும் போகலாம் கிரகஸ்தனும் போகலாம். அதனால் வரைக்கும் ஒரு கிரகஸ்தன் என்ன நினச்சான்னா, கிரகஸ்தன் சின்ன ஓட்டையிலையும் பெரிய ஓட்டையில் சாதுவும் போக முடியும்.
బ్రహ్మ విద్య సాధులుగా అవుతుంది, గ్రహస్థులుగా యూస్ అవుతుంది. ఇది ఒకే బొక్క, ఇద్దరు వెళ్ళిపోవచ్చు. బ్రహ్మ విద్య అయిన ఒకే బొక్కలో ఇద్దరు వెళ్ళిపోవచ్చు. అది அப்போ நம்ம படிக்கிறது பிரம்ம வித்யா. அப்படி பிரம்ம வித்யா நம்ம படிக்கிறோம். இப்போ நம்ம இன்றைக்கி எதுக்கு கூடியிருக்கோம் அப்படிங்கும்போது குரு பூர்ணிமா அப்படிங்கிற ஒரு விசேஷமான ஒரு நாள். இது வந்து ஹிந்திலேயோ இல்லை ஹிந்தியில் சொல்லும்போது வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு தினத்தை வந்து வருஷம் கொண்டாடினா அது வந்து திவஸ் அப்படிங்கிற ஒரு பேரில் கொண்டாடுறாங்க. இப்போ சுதந்திர தினம்னு நம்ம சொல்கிறோம், அவங்க சுதந்திர திவஸ்ன்னு கொண்டாடுறாங்க. சுதந்திர திவஸ்னால் என்னென்னா வருஷத்துக்கு ஒருக்கா அதே நாள் ரிப்பீட்லேயே வர்றது, அதுக்கு பேர் சுதந்திர திவஸ். அப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கணும், குரு திவஸ் அப்படின்னு தான் கொண்டாடி இருக்கணும். ஆனால் அப்படி கொண்டாடலாம், இவங்க வந்து குரு பூர்ணிமான்னு சொல்லி கொண்டாடுறாங்க. இந்த பூர்ணிமா அப்படிங்கிற சொல்லும்போது இது வந்து இந்த பௌர்ணமி நாளில் கொண்டாடுறாங்க. இது வந்து பௌர்ணமியில் கொண்டாடுறோம். இந்த பௌர்ணமி அப்படிங்கிற ஒரு திதியை வந்து வடக்க சொல்லும்போது பூர்ணம் தான் சொல்கிறாங்க. பூர்ணம், அந்த பௌர்ணமி அப்படிங்கிற ஒரு திதி வந்து அங்கே பூர்ணம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டில் தான் வருது. பூர்ணம்னா என்னென்னா முழுமையானது அப்படின்னு அர்த்தம், பூர்ணம். அதே வந்து இந்த சந்திரனுடைய பூர்ண நிலையத்தை நம்ம பௌர்ணம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சந்திரனுடைய முழு நிலை என்னவாக இருக்குது அப்படின்னா லைட்டாக இருக்குது. லைட், வெளிச்சம், ஒளி, லைட். இப்போ ஒரு மனிதனுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அறியாமைங்கிறது அன்னோன். அப்போ அறியாமைங்கிறதுக்கு எப்படி போகும் அப்படின்னா, அறியாமைங்கிறது ஒரு இருள், அது வந்து டார்க்னஸ். அறியாமைங்கிறது ஒரு டார்க்னஸ். அப்போ லைட் வரும்போது அறியாமல் போகுது. அப்போ இது பூரணமாக இருக்கும்போது, அந்த மூன் வந்து பூரணமாக இருக்கும்போது அங்கே இருள் இருக்கிறதுக்கு வேலை இல்லை. இருள் மீன்ஸ் அறியாமை, அது இருக்கிறதுக்கு வேலை இல்லை. அப்போ ஒரு பூர்ணமான ஒரு நாளில் கொண்டாடுறனால தான் இதுக்கு குரு திவஸ்னு பேர் வைக்காமல் குரு பூர்ணம்னு பேர் வச்சுருக்குறாங்க. முழுமையான அறிவு, முழுமையான நாலேஜ், அது வந்து ஒரு வெளிச்சம், லைட்டு. எப்போ இந்த ஹால் இருக்குது அப்படின்னா, இந்த ஹாலில் வந்து ஒரு துளி கூட லைட் இல்லை அப்படின்னா எல்லோரும் இருந்தாலும் எனக்கு தெரியாது. இந்த ஹாலில் ஒரு லைட் இருந்தால் தான் எல்லாருமே எனக்கு தெரியும். அதே போல் இந்த இந்த உலகத்தில் நம்மளுடைய லைஃப்பில் நம்ம பார்க்குறது, கேட்குறது, படிக்கிறது எல்லாமே இருக்குது இல்லையா? இது எல்லாமே தெரிஞ்சாலும் சிந்தனை சித்தத்தில் ஒரு தெளிவு இல்லை, ஒரு லைட் இல்லை அப்படின்னா நம்ம எது பார்த்தாலும் குருடு பார்த்த மாதிரி தான். குருடை வந்து குருடு பார்த்த மாதிரி தான். சித்தத்தில் அந்த இது இல்லை, லைட் இல்லை அப்படின்னா, சித்தத்தில் லைட் இல்லை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த கிரகத்தில் வந்து சூரியன் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது, எதையும் பார்க்க முடியாது. அது மாதிரி சித்தத்தில் தெளிவு இல்லை அப்படின்னா நம்மளாலேயும் இந்த இந்திரியங்களை பயன்படுத்தி எதுவும் பார்க்க முடியாது. அப்போ சித்தத்தில் தெளிவுத்தன்மை ஏற்படுத்தணும். அந்த தெளிவுத்தன்மையை யார் ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கும்போது இந்த அறியாமை இருளை நீக்கி யார் வந்து அறிவு அப்படிங்கிற ஒளியை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பேர் குரு. அதனால தான் இது வந்து குரு பூரணம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். அதை நம்ம குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்டில் கொண்டாடுறோம். இது வந்து எந்த நாளில் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வியாசருடைய பர்த்டேவாக அதை நம்ம கொண்டாடுறோம். வியாசர் வந்து அவருடைய பர்த்டேவாக நம்ம அதை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இப்போ வியாசர் வந்து இதுக்கு பலவிதமான வேலைகள்லாம் செஞ்சுருக்கிறாங்க. அதனால் அவருடைய நிவர்த்தியாக அதை நம்ம கொண்டாடுறோம். அப்போ இது வந்து சாமானிய வாழ்க்கைக்கு இந்த பிரம்ம வித்யா எவ்வளோ தூரம் உபயோகப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சாமானியமாக நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் எது வரைக்கும் நம்மளுக்கு போகும், எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் எது வரைக்கும் உங்களுக்கு போகும்னா உங்களுடைய புத்தி வரைக்கும் தான் அது போகும். புத்தியை தாண்டி பிரச்சனைகள் இருக்காது. எப்போ புத்தியில் வந்து ஒரு தெளிவுத்தன்மை ஏற்படுதோ அப்போ அந்த பிரச்சனைகள் நம்மளுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இப்போ இந்த நம்ம லைஃப்பில் வந்து துக்கம், சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ரெண்டு சொல்கிறோம் இல்லையா? துக்கம், மகிழ்ச்சின்னு ரெண்டு சொல்கிறோம். இந்த ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக நம்ம
ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடும்போது ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் இல்லையா, அந்த ஹாப்பினஸ்ஸும் அதே நேரத்தில் ரொம்ப சேடாக இருப்போம் இல்லையா, இந்த ரெண்டு தன்மையுமே ஒரு விதமான மாயை தான். ரெண்டுமே உண்மை கிடையாது. அதாவது ரெண்டுலேயுமே ஒன்றும் விஷயமும் ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம வானவில் வர்ற நேரத்தில் நம்ம கலர்ஸ் பார்த்துருப்போம். ரெயின்போவில் கலர்ஸ் பார்த்துருக்கோம். அதில் 7 கலர்ஸ் இருக்குது. பிளாக்கும் ஒயிட்டும் இல்லை, பிளாக்கும் ஒயிட்டும் கிடையாது. அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு எல்லாமே இருக்கலாம், ஆனால் சுகமும் துக்கமும் கிடையாது. உங்களை சுற்றி எல்லாமே இருக்கலாம், 7 கலர்ஸ் இருக்கலாம், ஆனால் ஒயிட்டும் பிளாக்கும் அங்கே எப்படி இல்லையோ அது மாதிரி உங்கள்கிட்ட சுகமும் துக்கமும் கிடையாது. சுகமும் துக்கமும் இருந்திருந்தால் அங்கே வந்து ரெயின்போவில் வந்து பிளாக் ஒயிட்டு இருந்திருக்கணும். அங்கே இல்லைன்னா உங்ககிட்ட இல்லை. அப்போ இருக்கிற மாதிரி தெரியுதுன்னா அது என்னது? లేదు నీకు కూడా సుఖం దుఃఖం లేదు உங்களுக்கு. ஆமாம், அதில் ஆமாம் ரெயின்போவில் 7 கலர்ஸ் உண்டு. உங்கள் உடம்பில் கண்ணு, காது, மூக்கு, மனசு, புத்தி எல்லாம் உண்டு. ஆனால் சுகமும் துக்கமும் இல்லை. ரெயின்போவில் ஒயிட் அண்ட் பிளாக்கு கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு சுகமும் துக்கமும் கிடையாது. கிடையாது, அவ்வளோதான். அதே போல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு விஷயங்கள்லாம் நம்ம இந்த இதில் பார்க்குறோம். அப்போ இந்த சுகமும் துக்கமும் எப்படி கடக்கிறது அப்படின்னு ஒரு இங்கே வந்து இந்த பிளானட்டில் நம்ம இருக்கும்போது இங்கே வந்து டே அண்ட் நைட்டு உங்களால் முடிஞ்சால் ஒரு ஸ்பேஸ் ராக்கெட் எடுத்துகிட்டு இந்த பிளானட்டை விட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டீங்கன்னா அவே த பிளானட், அங்கே டேவும் கிடையாது நைட்டும் கிடையாது. அப்போ அங்கே எப்படி டேவும் நைட்டு போச்சு? அங்கே முழு சூரிய வெளிச்சம் அப்படியே தான் இருக்கும். சூரியனுடைய எல்லையை தாண்டுற வரைக்கும் வெளிச்சம் இருக்கும். இங்கே இந்த கிரகத்துக்குள்ளே வரும்போது தான் உங்களுக்கு வந்து இருளும் பகலும் இருக்கும், இரவும் பகலும் இருக்கும். இந்த கிரகத்தை விட்டு கொஞ்சம் வெளியே போய் நின்றுட்டீங்க அப்படின்னா இந்த பூமிக்கு இரவும் பகல் வர்றது உங்களுக்கு தெரியும், ஆனால் உங்களுக்கு இரவும் பகல் வராது. எப்போ நீங்கள் கிரகஸ்தாசிரமத்தில் இந்த கிரகத்துக்குள்ளே வரும்போது கிரகஸ்தாசிரமத்துக்குள்ளே எப்போ வர்றீங்களோ அப்போ தான் சுகமும் துக்கமும் இருக்கும். கிரகஸ்தாசிரமத்தை விட்டு கொஞ்சம் வெளியே நின்னீங்கன்னா இந்த கிரகசாஸ்திரமத்துக்கு சுகமும் துக்கமும் வர்றது உங்களுக்கு தெரியும், ஆனால் அது உங்களை ஒன்றும் பறக்காது. அப்போ அதுக்கு எப்படி போகிறது? இந்த பிளானட்டை விட்டு நம்மளால் போக முடியல. ஆனால் இதே இப்போ ஒரு 4 பேர் போயிருக்கிறாங்க, சமீபத்தில் போயிருக்கிறாங்க. நாசா மூலமாக 4 பேர் வெளியே போயிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இருளோ நைட்டோ பகலோ கிடையாது, ஆனால் நம்மளுக்கு இருக்குது. அப்போ அவங்க 4 பேருக்கு இல்லை. அதே மாதிரி ஒருவேளை நம்மளும் அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா நம்மளுக்கு இருக்காது, சுகமும் துக்கமும் இருக்காது. அப்போ எப்படி போகிறது அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. எப்படி போகிறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிரம்ம வித்யா வந்து அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகுது. அவங்கள வந்து இந்த சுக துக்கத்தை கடந்து கூட்டிகிட்டு போகுது. அதுக்கு சாத்தியம் இந்த பிரம்ம வித்யாவில் இருக்குது, இல்லைன்னு சொல்லக்கூடாது, இருக்குது. ஆனால் அது எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுடைய மனசுக்கும் புத்திக்கும் அப்பாற்பட்டு இருக்குது. ஆமாம், உங்கள் மனசுக்கும் உங்கள் புத்திக்கும் அப்பாற்பட்ட நிலையில் இருக்குது. ஆமாம். சரி, இப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த யுக்தியை பயன்படுத்தி உங்கள் மனசுக்கு புத்திக்கு தாண்டி உங்களால் போக முடியும்? ஏதாவது ஒரு யுக்தி சொல்லுங்கள். ఏదైనా ఒక యుక్తి చెప్పు, మనసు బుద్ధిని దాటడానికి ఏదైనా యుక్తి ఉంటే చెప్పు. ఏదైనా అంటే జనరల్గా ఎందుకంటే బుద్ధే చెప్పాలి, మనసు బుద్ధికి అంటే బుద్ధే చెప్పాలి. புத்தியை தாண்டி உங்களால் போக முடியாது, ஏன்னா புத்தியை தாண்டவே முடியாது. సైంటిస్ట్ దేవుని ఎందుకు కనుక్కోలేడు? ఎందుకంటే సైంటిస్ట్ గారు కూడా దేవుని కంటే కింద కాబట్టి వాడిని సృష్టించిన వీడేడు కనుక్కుంటాడు, అంతే కదా. కనుక్కున్న వాడికి ఎలాగ కనుక్కుంటాడు? అదే కనుక్కున్న వాడిని గుర్తించిన వాడిని ఎవడు కనుక్కోగలరు? இங்கே இருந்து நீங்கள் எந்த விஷயத்தை கிரகித்தாலும் உங்களுடைய மனசு புத்தியில் தான் கிரகிக்க முடியும், வேறு எதுனாலையும் உங்களால் கிரகிக்க முடியாது, மனசு புத்தியை தாண்டவே முடியாது. ஆனால் அந்த மனசு புத்தியை எப்படி தாண்டுறது அப்படின்னு சொல்லும்போது இங்கே பிரம்ம வித்யா வந்து அதுக்கு ஒரு சோர்ஸ் ஒன்று கொடுக்குது. அது என்ன கொடுக்குது அப்படின்னு சொல்லும்போது அங்கே தான் வந்து எல்லாத்தையும் கடவுளாக பாரு அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை கொடுக்குது. எல்லாத்தையும் கடவுளாக பாரு.
ஏகம் பிரம்மம் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. அப்போ வந்து எல்லாமே வந்து கடவுள் தான் அப்படிங்கிற ஒரு புரிதல் தன்மை. அந்த புரிதல் தன்மை வரணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி. இப்போ புரிதல் தன்மை வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நம்மளுக்கு எதுவாக இருந்தாலும் ப்ரூஃப் இருந்தால் தான் நம்ம மைண்டு வந்து அதை நம்பும். ப்ரூஃப் இருந்தால் தான் மைண்டு வந்து நம்மளை நம்பும். இப்போ நானே இருக்கேன் அப்படின்னு சொன்னால், ஒரு பேங்க்கில் போய் நான் ஒரு 5000 10,000 டெபாசிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டால், அந்த பேங்க்கில் வந்து நான் ஒரு 6 மாதம் டெபாசிட் பண்ணுறேன், 6 மந்த் டெபாசிட் பண்ணுறேன்னு சொல்லலாம். எப்படி போடுறேன் அப்படின்னு சொல்கிறான். எப்படி போடுறேன்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, 6 மாதம் கழித்து ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டோட இந்த அமௌண்ட்டு உங்களுக்கு வரும், உங்கள் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகும். இப்போ இந்த அமௌண்ட்டு இவ்வளோ வேல்யூவோட உங்களுடைய அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ சொன்னால் தான் நான் என்ன பண்ணுவேன், என்னோடய பணத்தை டெபாசிட் பண்ணுவேன். நான் அந்த பணத்தை டெபாசிட் பண்ணுவேன். அப்புறம் 6 மந்த்ஸ் கழித்து அதை நான் வித்ட்ரா பண்ணிக்கிடுவேன். அப்படி இருக்கும்போது இப்போ அது தெரிஞ்சிடும், எனக்கு சோர்ஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். பேங்க்கில் போய் நான் அதை கேட்பேன், உங்கள் பணத்தை போட்டால் எப்படி தருவீங்கன்னு சொல்லி கேட்பேன். இதே பேங்க் இல்லாமல் ஒரு ஏஜென்சியில் போய் இந்த கேள்வியை நான் கேட்பேனா? இப்போ ஒரு எஸ்பிஐ பேங்க்குன்னு போட்டிருந்தா நான் அங்கே உள்ளே போய் எப்படி போடலான்னு கேட்பேன். ஒரு எஸ்பிஐ ஏஜென்சின்னு போட்டிருந்தா நான் போவேனா? போக மாட்டேன். நோ கேரண்டி. அப்போ பேங்க்குன்னா கேரண்டி. அப்போ அந்த பேங்க்லேயும் அந்த பாண்டு போட்டால் தான் கேரண்டி. நானும் பேங்க்கும் பாண்டு போட்டால் தான் கேரண்டி. இதே எடுத்துக்கிடுவோம், ஒரு விவசாயியோ ஒரு வியாபாரியோ எந்த கேரண்டியில் மணியை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான்? ஒரு விவசாயி இருக்கான்னு வச்சுக்கோங்க. விவசாயம் பண்ணும்போது నిలతలు పోయి ఏ గ్యారంటీ పెట్టి మట్టిలో డబ్బులు వేస్తున్నాడు, పంట చేస్తున్నాడు, గ్యారంటీ లేవు. ஏன் கேரண்டி? எப்படி கேரண்டி இருந்து அவன் விவசாயம் பண்ணுறான்? இப்போ அந்த இடத்துல விதையை போடணும், அதுக்கப்புறம் தண்ணி பாய்ச்சணும், அதுக்கப்புறம் ஆளுங்களை விட்டு கூலிக்கு ஆளை விட்டு எல்லாம் களை எடுத்து எல்லாம் பண்ணணும், அதுக்கப்புறம் உரம் வைக்கணும், அப்புறம் எடுக்கணும், கொண்டு போய் மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணும். இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஆனால் என்ன கேரண்டியில் அவன் பண்ணுறான்? அப்போ அவனுக்கு நம்பிக்கையை கொடுக்குறது யார்? அவன் புத்தி எப்படி நம்புச்சு? இப்போ பேங்க்கில் போய் அவன் திருப்பி கொடுத்துருவான் நம்பிக்கையில் புத்தி போட்டுருச்சு. ஆனால் விவசாயி போடும்போது எந்த புத்தி, எப்படி புத்தியை கடந்து போனான்? புத்தி எப்படி கடந்து போனான்? நீங்கள் தான் சொல்லணும். ఎట్లా దాటాడు బుద్ధి రైతుడు? బుద్ధి చెప్తలేదు, గ్యారెంటీ లేదన్నా కూడా రిస్క్ తీసుకుంది. அப்போ புத்தி எப்படி நம்புச்சு? బుద్ధి ఎట్లా వస్తుంది? బుద్ధి ఎట్లా నమ్మిస్తుంది? எப்படி நம்புச்சு? బుద్ధితో నమ్మించలేదు సార్. இப்போ ஒரு ஏஜென்சியை நம்பாத புத்தி நிலத்தில் போட்டால் எப்படி நம்புச்சு? ஒரு வியாபாரி போடும்போது இந்த இடத்துல கடை வியாபாரம் நடக்குமா ஓடுமா அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது. இருந்தாலும் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எடுக்கிறான். அப்போ அவன் எப்படி புத்தியை கடந்தான்? அப்போ அங்கே சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா, கடவுள் காப்பாற்றுவார், கடவுள் வந்து காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். இப்போ நம்மளுடைய பாடத்துலேயும் அந்த மாதிரி, அதாவது கேரண்டி இல்லாமல் நம்பணும். నో గ్యారంటీ నమ్మాలా? నువ్వే గ్యారెంటీ. கேரண்டி இல்லை. గ్యారంటీ దానికి అంతే మనమే. அப்போ ஒரு 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 விவசாயி எப்படி புத்தியை தாண்டி அவனால் கேரண்டியாக போட முடியுது? ஏன் நம்மளால் போட முடியல? మీ తాతయ్యను చూడలేదు, తాతయ్యను చూడలేదు, కానీ ఆధారం ఉండేది ఆధారం నువ్వే కదా. నేనే కదా. அப்போ பேங்க்கில் அவன் நம்பிக்கையை பார்த்தான். ஆனால் இந்த இடத்துல நம்பிக்கையை எப்படி பார்த்தான்? அப்போ நம்பிக்கை இல்லாத ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, இந்த நம்பிக்கை இல்லாத நம்பிக்கை ஒன்று இருக்குல்ல, அந்த நம்பிக்கையை எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கடவுளாக பார்த்தோம்னா அந்த நம்பிக்கை இல்லாத நம்பிக்கையை நம்மளால் பார்க்க முடியாது. நம்ப முடியாத நம்பிக்கைன்னு சொல்லலாம். நம்ப முடிய நம்பிக்கை, நம்ப முடியாத நம்பிக்கைன்னு சொல்லலாம். இப்போ இந்த நம்ப முடியாத நம்பிக்கையை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, எல்லாமே கடவுள்னு சொல்லும்போது தான் நம்ம அந்த நம்பிக்கையை பார்க்க முடியும். அப்புறம் எல்லாமே கடவுள் தான்ற ஒரு பாவனை பண்ணோம் அப்படின்னா, அந்த பாவனை வந்து எல்லா இடத்துக்கும் நம்மளை கூட்டிகிட்டு போகுது, எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகுது. இதில் ஒரு பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, அது கூட்டிகிட்டு போகும்போது ரொம்ப ஈஸியாக சுகதுக்கங்களை ரொம்ப லகுவாக கடந்து போயிடுது. அதாவது பிரம்ம வித்யாவுக்கு முன்னாடி சுகதுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப சிறுசு. இப்போ இங்கிருந்து பார்க்கும்போது இந்த பிளானட் வந்து ரொம்ப பெருசு. ஒருவேளை நீங்கள் வந்து சூரியனை கனெக்ட் பண்ணும்போது சன்னோட சைஸுக்கும் எர்த்தோட சைஸையும் கனெக்ட் பண்ணும்போது எர்த் வந்து ரொம்ப ஸ்மால். இப்போ பிரம்ம வித்யாவை பார்த்தீங்கன்னா, பிரம்ம வித்யா இஸ் பிக்கு. நம்மளுடைய யதார்த்தமான சுகதுக்கம் அது பூராமே இப்படி போயிடும். பிரம்ம வித்யா வந்து எல்லாத்தையும் கிராஸ் பண்ணிட்டு போயிடும்.
கிராஸ் பண்ணிட்டு போச்சு அப்படின்னா இதுக்கு லட்சியமே அது கொடுக்காது. இதுக்கு லட்சியமே கொடுக்காது. இது வந்து ஒரு பொருட்டாகவும் நினைக்காது. அதே நேரத்தில் இது 3 காலத்துலேயும் யோசிக்காது. நம்மளுடைய புத்தி வந்து இந்த பிரம்ம வித்யாக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நாளைக்கு என்ன நடக்கும்னு யோசிக்காது, நேற்று என்ன நடந்ததுன்னு யோசிக்காது, இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படிலாம் யோசிக்காதுன்னு கிடையாது. இது எல்லாத்தையும் யோசிக்கும். ஆனால் எல்லாத்தையும் யோசிச்சா எப்படி நடக்குது யோசிக்கும் அப்படின்னா எல்லாமே நல்லதுன்னு மட்டும்தான் யோசிக்கும். మంచిది అన్నీ మంచిది అన్ని మంచిగా జరుగుతాయి. அதாவது நடந்தது, நடக்கிறது, நடக்க போகிறது. நடந்தது, நடந்துக்கிட்டு இருக்கிறது, நடக்க போகிறது, இது 3மே வந்து நல்லது மட்டும்தான். இந்த நல்லது மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்குது. பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்குது. நெகட்டிவ்ங்கிறது லாஜிக்கே இல்லாத ஒரு ஃபிலாசபி. நெகட்டிவ் வந்து அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. பாசிட்டிவ் ஒன்று மட்டும்தான் இங்கே இருக்குது. இந்த பாசிட்டிவை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு போனோம் அப்படின்னா பிரம்மம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் மட்டும்தான் இருக்குது. ஒன்று மட்டும்தான் இருக்குது, அதுவும் பாசிட்டிவ் தான் இருக்குது. அந்த பாசிட்டிவ் அப்படிங்கிற ஒன்று மட்டும் இருக்குது அப்படிங்கிற தத்துவம் தான் நம்மளுடைய அத்வைத சித்தாந்தம். அத்வைத சித்தாந்தத்தில் பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்குது, நெகட்டிவ்ங்கிற ஒரு சப்ஜெக்டே கிடையாது. அப்படி தான் இருக்குது. அப்போ எல்லாத்துக்குள்ளேயும் இந்த பிரம்மம் தான் இருக்குது. பிரம்மத்தை தவிர வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம பிரம்ம வித்யா சொல்லுது. எப்படி எல்லாத்துக்குள்ளேயும் பிரம்மம் இருக்குது, எல்லாமே பிரம்மமாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா நம்ம இந்த பாடத்துக்குள்ளே கொஞ்சமாவது வரணும். ஏன்னு கேட்டோம்னா நம்மளுக்கு வந்து இங்கே நம்ம வந்துட்டதுக்கப்புறம் நிறைய நாலேஜ் இருக்குது. இங்கே உள்ள இந்திரியத்தோட நாலேஜ் நிறையா இருக்குது. இந்திரியத்துடைய நாலேஜை கொஞ்சம் கடந்து போகணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த பிரம்ம வித்யாவோட ப்ராக்டிஸ் நம்மளுக்கு வேணும். எல்லாமே பிரம்மந்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ் வேணும். இருந்தால் தான் அதை நம்ம கடந்து போக முடியும். அதே நேரத்தில் நம்மளுடைய தர்மமானது சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த சனாதன தர்மம்ங்கிறது ஒரு ரொம்ப பழமையானது. அதே நேரத்தில் எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடியது. இன்னும் எதிர் காலத்துக்கும் அது பொருந்தும். அது எல்லா காலத்துக்கும் பொருந்தும். இப்போ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதில் வந்து இந்த சனாதன தர்மத்தில் வந்து இந்த ஒரு வர்ணாசிரம தத்துவம் சொல்லி ஒரு இது சொல்கிறாங்க. இந்த வர்ணாசிரம தத்துவத்தில் வந்து அந்த சூத்ரன் சொல்லி ஒரு டாப்பிக்கை வச்சு இந்த சனாதன தர்மம் வந்து ஏற்ற இறக்கம் பார்க்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மாதிரி இது கிடையாது. இதில் எல்லாத்தையும் சமமாக பார்க்குறதா. இந்த சிருஷ்டியின் பொருட்டு சில விஷயங்கள் முன்ன, சில விஷயங்கள் பின்ன அப்படின்னு சொல்லி வருது. ஆனால் மற்றபடி இது எல்லாமே ஒன்றா தான் வருது. அப்படி பார்க்க போகும்போது இந்த அனைத்தும் பிரம்மம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லாத்துக்குள்ளேயும் கடவுள் இருக்கார், எல்லாத்தையும் கடவுளாக பார்க்கணும், எல்லாமே பிரம்மந்தான் அப்படின்னு சொல்லி அதையே ப்ராக்டிஸ் பண்ணி மூவ் பண்ணி போகும்போது நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சம்பிரதாயங்கள்னு சொல்லி நம்ம சில விஷயங்கள் வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த விஷயத்திலலாம் கடந்து நம்மளால் போக முடியும். இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ சாஸ்திரங்கள் சொல்லி சொல்கிறோம். இந்த சாஸ்திரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா எல்லாமே நம்ம வந்து இவ்வளோ நாள் வாழ்க்கையில் அனுபவித்த விஷயங்கள் ஒவ்வொன்றா நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சின்ன பிள்ளையிலேருந்து சாஸ்திரங்கள்னு சொல்லி இதை செய்யணும், அதை செய்யணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதை நம்ம ரொம்ப அழகாக படிச்சுட்டு நம்ம அதையே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகிறோம். அப்போ இந்த சாஸ்திரங்கள் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சி வந்துடுறோம். இப்போ சின்ன குழந்தைங்க ஸ்கூலில் படிக்கும்போது அவங்க வந்து அந்த பாட புத்தகத்தை தான் பேஸ் பண்ணி படிக்கிறாங்க. அந்த பாட புத்தகம் இல்லாமல் அவங்களுக்கு பாடம் சொல்லித்தர முடியாது. பாட புஸ்தகம் இருந்தால் தான் அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க முடியும். ஒருவேளை அவங்க அந்த பாட புஸ்தகத்தை முழுமையாக படிச்சுட்டாங்க, அதே நேரத்தில் ஒரு புள்ளி கூட விடாமல், ஒரு கம்மா கூட விடாமல் அப்படியே படிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படியே படித்து அவங்க பரீட்சையில் எழுதி நல்ல மார்க் வாங்கிட்டாங்க. அப்போ அவங்கள நல்லா படித்தவங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னு பார்க்குறோம். அவங்க நல்லா படித்தவங்க அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, பாடம் படித்து அவங்க கரெக்டாக மார்க் எடுத்துட்டாங்க, அவங்க நல்லா படிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் ஒரு நல்ல டீச்சர்கிட்ட போய் அந்த பையன் நல்லா படித்தானா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அவன் படித்தான், மார்க் எடுத்தான், ஆனால் புரிஞ்சு படிக்கலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அப்படியே படிக்கிறது ஒரு விதமாக, இல்லை புரிஞ்சு படிக்கிறது ஒரு விதமாக அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்.
இப்போ இதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டோன்னா, இவன் பாடத்தில் உள்ள விஷயங்களை பூரா படிச்சுட்டான். பாடத்தில் இருக்கிற விஷயங்கள் காலேஜ் வரைக்கும் அவனுக்கு சிலபஸ் இருக்குது. காலேஜ்லேயும் அவனுக்கு சிலபஸ் இருக்குது. இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஒரு சிலபஸ், மெடிக்கல் காலேஜுக்கு ஒரு சிலபஸ். படிச்சுட்டு அப்படியே கம்பெனிக்குள்ளே போகும்போது படித்தது அப்படியே இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, படித்ததும் அப்படியே இருக்காது. காலேஜில் என்ன சொல்லி தர்றாங்களோ அது அப்படியே இருக்காது. எல்லாருமே காலேஜில் அப்படியே சொல்லி கொடுத்தது வந்து கம்பெனியில் இருந்துச்சு அப்படின்னா, கம்பெனியில் போனோன்னே வேலை பார்க்கணும். ஆனால் அப்படி கிடையாது. 3 மாதம் அப்ரெண்டிஸ் போடுறாங்க. எதுக்கு அப்ரெண்டிஸ் போடணும்? அப்போ காலேஜில் படித்ததுக்கும் வேலை பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போ படிச்சுட்டு யதார்த்தத்துக்கு வரணும். அங்கே என்ன இருக்கோ அதுக்கு அவன் அடாப்ட் ஆகி வரணும். அதனால தான் ஒரு 3 மாதமோ இல்லை 6 மாதமோ அவனுக்கு ஒரு அப்ரெண்டிஸ் மாதிரி போடுறாங்க. அப்படி பார்க்கும்போது புக்கை படித்தவன் என்ன ஆவான் அந்த இடத்துல அப்படின்னா, புக்கை படித்தவன் புக்கில் இருக்கிறது அங்கே வேணும்னு கேட்பான். நான் புக்கில் படிச்சுருப்பான், அதே விஷயந்தான் அங்கே வேணும்னு கேட்பான். இப்போ உதாரணத்துக்கு நம்ம கார்த்தி எடுத்துக்கிட்டோம்னா, அவன் மெக்கானிக்கல் படிச்சிருக்கிறாப்லாம். அவனுக்கு இன்ஜினை பற்றி சொல்லி கொடுத்துருப்பாங்க. எந்த இன்ஜின் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, முதல்ல கண்டுபிடிச்சால அந்த இன்ஜினை சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இன்ஜின் அப்படி இருக்காது. ஒரு வேளை அவன் வந்து அப்படியே புக்கை படிச்சிருந்தான், வேறு எதுவுமே அவன் சிந்திக்கலை, ஆனால் படித்து 100 மார்க் வாங்கிட்டான் காலேஜில் ஃபஸ்ட்டு இது. அப்போ போய் உட்காந்தானா அவன் என்ன கேட்பான்னா, எனக்கு 1930 கொடுத்த இன்ஜினை கொண்டு வாங்க, எப்போ தான் எனக்கு தெரியும், எங்கள் டீச்சர் அதான் சொல்லி கொடுத்துருக்காருன்னு சொல்லுவான். எனக்கு இப்போ உள்ள இன்ஜினே எனக்கு சரி வராது, இன்ஜினே இல்லைன்றுவான். இது இன்ஜின் கிடையாது, எங்கள் வாத்தியார் சொல்லி கொடுத்ததா மோட்டார் இன்ஜின் அப்படின்னு சொல்லிடுவான். அப்போ படித்ததுக்கும் யதார்த்தத்துக்கு வித்தியாசம் இருக்குது. இப்படி சாஸ்திரத்தை அப்படியே படித்தவனை கூப்பிட்டு வந்தோம்னா அவன் அதைத்தான் சொல்லுவான், இங்கே கோலம் போடு, குத்துவிளக்கு ஏற்று, அப்போ தான் நான் எனக்கு சாமி வருன்றுவான். வராதுன்றான். இந்த குத்துவிளக்கு ஏற்றலை, எலுமிச்சம்பளம் வைக்கலைன்னா எனக்கு சாமி வராதுன்றான். இல்லைன்னு விக்கிரகத்தை பார்க்கலைன்னா எனக்கு கடவுள் நம்பிக்கையே வராதும்பா. இந்த இடத்துல கடவுள் இருக்காரா நீ உணர்ந்து பாடுறான்னா வரலேம்பா. ஆனால் அதே நேரத்தில் ஒரு நல்லா படித்து ஒரு விக்கிரகத்தை வச்சு அபிஷேகம் பண்ணினா கண்ணிலேருந்து தண்ணியாக வரும். எப்படி வருது அப்படின்னா அவன் பார்க்கணுங்கிறான். அப்போ சாஸ்திரத்தை அப்படியே வந்தோம்னா பாவனை வராது, அறிவு வரும், பாவனை வராது. அப்போ படித்த மாதிரியே இருந்துச்சு அப்படின்னா யதார்த்தத்தில் வேலைக்கு வராது. அப்போ படித்ததை புரியணும், எதுக்கு படிக்கிறோம், ஏன் படிக்கிறோம், இந்த விஷயத்தை எதுக்கு சொல்லி கொடுக்குறாங்கன்னு புரியும். அது மாதிரி வீட்டில் சாஸ்திர சம்பிரதாயங்கள் செய்கிறோம். வீட்டில் என்ன சொல்கிறாங்க, வெள்ளிக்கிழமை வீட்டை தொடச்சி வாசலை தொடச்சி கோலம் போட்டு விளக்கு பொருத்த சொல்கிறாங்க. அதே நேரம் அமாவாசை பௌர்ணமிக்கு பண்ண சொல்கிறாங்க, நல்ல நாளைக்கு பண்ண சொல்கிறாங்க, மாசப்பிறப்புக்கு பண்ண சொல்கிறாங்க, பொங்கலுக்கு பண்ண சொல்கிறாங்க, தீபாவளிக்கு இதெல்லாம் பண்ண சொல்கிறாங்கன்னா ஏன் பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் சாஸ்திரம் பண்ணணும். பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, தெரிஞ்சதை பண்ணணும். புக்கில் படித்த மாதிரியே படிச்சிடக்கூடாது. நம்மளுக்கு முன்னாடி உள்ளவங்க செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்காண்டி அதே மாதிரியே செய்யணும்னு அவசியமே கிடையாது. உன்னுடைய சுதந்திரத்துக்கு நீ செய்யலாம், ஆனால் எதுக்கு செஞ்சாங்கன்னு தெரிஞ்சுட்டு செய்யணும். படித்து தான் வேலை பார்க்க போகிறோம். படிக்காத யாரும் போய் கம்பெனியில் போய் மேனேஜர் போஸ்ட்டுக்கு வர முடியாது. படித்தா தான் வர முடியும். ஆனால் படித்தபடியே மேனேஜர் போஸ்ட்டுக்கு போக முடியுமானா அதுவும் முடியாது. படிக்காமலும் போக முடியாது, படித்தபடியே போக முடியாது. புரிஞ்சுக்கிட்டு போகணும் அப்படின்னு ஊடால ஒன்று இருக்குது. அந்த புரிதல் தான் யார் சொல்லித்தர்றது? புக்கு படிக்கிறத சொல்லி கொடுத்துரும், புக்கு படிக்கிறத சொல்லி கொடுத்துரும். ஆனால் அந்த புரிதலை யார் சொல்லி கொடுத்துவா அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு அனுபவசாலி சொல்லி கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுதான் குரு சொல்லித்தர்றாரு. அப்போ படித்தது அப்படியே வருமா அப்படின்னா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ சாஸ்திரம் ஞானத்தை கொடுக்குமா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது சாஸ்திர அபியாசம், அதாவது சாஸ்திர சம்பிரதாயங்களை கடைபிடிக்கிறது ஞானத்தை ஒரு காலமும் கொடுக்க போகிறது கிடையாது. அது ஒரு காலமும் கொடுக்காது. அது என்ன கொடுக்கும் அப்படின்னா ஞானத்தை உணர்றதுக்கு உண்டான அந்த கரண சுத்தியை மட்டும்தான் கொடுக்குது, ஞானத்தை கொடுக்கறது இல்லை. அப்போ இந்த ஞானத்துக்கு தேவை என்ன அப்படின்னு கேட்கும்போது ஞானத்துக்கு குருவுடைய வார்த்தை மட்டும்தான் தேவைப்படுது. குருவோட வார்த்தை இல்லாமல் ஞானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் அனுபவம், அந்த அனுபவம் சொல்லும்போது தான். இப்போ ஒரு நல்ல பதார்த்தம் ஒன்று இருக்குது அப்படின்னா, நல்ல ஒரு நம்ம மத்தியானம் கூட நம்ம ஒரு பிரியாணி சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த பிரியாணி எதனால் சாப்பிடப்பட்டது, எதனால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறோம். கேள்வி கேட்கும்போது அந்த கேள்வியில் என்ன சொல்லுவான், இன்க்ரீடியன்ஸை சொல்லுவான். பிரியாணிக்கு தேவை அரிசி, அது காளான் பிரியாணிக்கு என்னென்ன தேவை, பட்டை சோம்பு எல்லாத்தையும் அதில் எழுதியிருப்பான். ஆனால் அதில் எழுதாத ஒரு விஷயம் சமயக்காரர்னு எழுதியிருக்க மாட்டான். இன்க்ரீடியன்ஸ் பேக்கிங்கில் பார்த்தா தெரியும், அதில் எல்லாமே எழுதியிருப்பான். சமயக்காரன்னு மட்டும் எழுதி வச்சுருக்க மாட்டான், இதை செஞ்சது ஒரு சமயக்காரரு அப்படின்னு எழுத மாட்டான். அது மாதிரி இந்த ஞானத்துக்கு தேவை அது என்னன்னு கேட்கும்போது சாஸ்திரம், சம்பிரதாயம், நம்பிக்கை, ஸ்ரத்தை,
நீங்கள் வந்து டெய்லி பண்ணக்கூடிய அபியாசம், நீ குளிக்கணும், தலை சீவணும், பொட்டு வைக்கணும், பூ வைக்கணும், விழுந்து கும்பிடணும், எந்திரிக்கணும், உருளணும் எல்லாம் சொல்லி தருவான். ஆனால் குருன்ற வார்த்தை மட்டும் அதில் இருக்காது. அதில் இருக்காது. அது எப்போ அப்படின்னா அந்த சமீபத்தில் தான் வரும். அப்போ தான் அந்த குருவோட கிருபையில் தான் அது வரும். அது இல்லாமல் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ சம்பிரதாயங்களும் சாஸ்திரமும் எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவை, எதனால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லணும். இப்போ எதனால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்கும்போது, இப்போ உங்களுடைய காலையில் எந்திரிச்சு உங்களோட லைஃப்பை நீங்கள் சுத்தமாக ஆரம்பிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? காலையில் எந்திரிச்சு குளிக்கணும், பல் விளக்கணும், குளிக்கணும், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நல்லா நீட்டாக மாறினா தான் நல்லாயிருக்கும். ஆனால் இதை வந்து உங்களுக்கு புரிதல் ஏற்பட்டு நீங்கள் செஞ்சிடுறீங்க. இது எதனால் செய்கிறோன்னு சொல்லி உங்கள் குழந்தைக்கு தெரியாது. எதனால் இதை செய்கிறோம்னு உங்கள் குழந்தைக்கு தெரியாது. அப்போ உங்கள் குழந்தைக்கு தெரியல அப்படின்னா நம்ம எப்படி சொல்லித்தருது அந்த குழந்தைக்கு? அந்த விவரம் சொன்னால் அந்த குழந்தைக்கு புரியுமா? நீ இப்படிலாம் சுத்தமாக இருக்கணும், அப்படிலாம் சுத்தமாக இருக்கணும், வாயெல்லாம் ப்ரெஷ் பண்ணிட்டு போனால் தான் போகிற இடத்துலலாம் உன்னை மதிப்பாங்க அப்படின்னு இந்த சின்ன குழந்தைக்கு சொல்லித்தர முடியுமா? அந்த கார்த்தியோட பையன் இருக்கேன், அவன்கிட்ட சொல்லித்தர முடியுமா? நம்ம தான் பல் விளக்கி விடணும். அவன்கிட்ட சொல்லித்தரதா இருந்தால் எப்படி சொல்லி தருவீங்க? அவனுக்கு ஓரளவுக்கு நீங்கள் இந்த வயசில் வந்து பல் விளக்கி நான் அப்பா வளர்க்குறேன், நீ வளர்க்குன்னு காட்டலாம். இப்போ அனலி வயசு வந்துருச்சுன்னு வச்சுக்கவேன், அவன் ஏன் செய்யணும்னு கேட்பான். அப்போ அப்பா வளர்க்குறேன் விளக்குன்னா உன் தலையெழுத்து விளக்கு எனக்கு எதுக்குன்னு கேட்பான். அப்போ அப்படி சொன்னாலும் அவனுக்கு புரியணும்ல. அப்போ எப்படி சொல்லித்தர்றது அப்படின்னா, எப்படி சொல்லித்தர்றது அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, அப்பா நம்ம பல் விளக்கி குளிச்சுட்டு தான்ப்பா நம்ம சாமி கும்பிடணும், குளிச்சுட்டு தான் சாப்பிட்ணும். பயமுடுத்துறது இல்லை, குளிச்சுட்டு சாப்பிட்டா தான் சாமி ஒத்துக்குருவார். இப்படி சொல்லும்போது என்ன ஆகுது? செட்டப் ரெடி ஆயிடுதா? அவன் அறியாமலே அவன் உள்ளே வந்துடுறான். ஒருவேளை அவனுக்கு ஒரு வயசு கடந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு புரியக்கூடிய பக்குவ நிலை வந்துடும். அப்போ நம்ம அப்பா எதுக்கு சொன்னாங்க, அப்போ சுத்தம் வேணுங்கிறதுக்காண்டி இந்த முறையை வச்சுருக்குறாங்க அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிடும். அப்போ அவனுக்கு புரிஞ்சிடும். அப்போ இந்த மாதிரி விவரம் தெரியாத குழந்தைகளுக்காண்டி தான் இந்த சாஸ்திர வழியை உள்ளே வந்து கூட்டிகிட்டு வர்றது. குளிச்சுட்டு சாப்பிடு, கோயிலுக்கு போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்து ஒரு கோயிலுக்காவது டெய்லி ஒரு கோயிலுக்காவது போ, நெத்தியில் உபுதி வையே இப்படின்னு சொல்கிறதில்ல. ஒரு இது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஒரு ஹோட்டலில் போய் நம்ம போய் சாப்பிட்றோம். இதில் வந்து 2 ஸ்டார் ஹோட்டல் இருக்குது, 3 ஸ்டார் ஹோட்டல் இருக்குது, 4 ஸ்டார் இருக்குது, 5 ஸ்டார் இருக்குது. இப்போ உங்கள்கிட்ட வந்து கணக்கில்லாத அளவுக்கு பணம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எந்த ஹோட்டல் போய் சாப்பிட விருப்பப்படுவீங்க? 5 ஸ்டார் ஹோட்டல். என்ன காரணம்? எது? காசு இருக்குன்னா. காசு இருக்குன்னா எந்த ஹோட்டல்லையும் சாப்பிட்லாம். குவாலிட்டி இருக்குது, அப்பீரியன்ஸ் இருக்குது, உங்களுக்கு சர்வீஸ் இருக்குது, எல்லாமே இருக்குதுல்ல. அப்போ எல்லாமே இருக்கிறனால 5 ஸ்டார் ஹோட்டல் போகிறோம். காசு இல்லைன்னா ஒரு சின்ன கடைக்கு போவான். அந்த சின்ன கடைக்கு போகிறோம், ஒன்றுமே இல்லாத, ரொம்ப சர்வீஸ் இல்லை, ரொம்ப ஒரு அப்பீரியன்ஸ் இல்லாத ஹோட்டலுக்குனால என்ன தேடி போவோம்னா குவாலிட்டி தேடி போவோம். கொஞ்சம் டீசெண்டாக வச்சுருக்குறாங்களா, பாத்திரம்லாம் நல்லா கழுவுறாங்களா, கையில் படாமல் வைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இல்லையா. அப்போ குறைந்தபட்சம் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? குறைந்தபட்சம் ஒரு குவாலிட்டி, அதுதான் எதிர்பார்க்குறோம். அவன் சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கா, பண்ணுறவங்க சுத்தமாக இருக்காங்களா, இது 2 இருந்தால் போதும். அப்பீரியன்ஸ் நம்ம கேட்கல. இந்த மாதிரி ஒரு கோல்டு லைட்டோ ஒரு கேண்டில் டேபிளோ இதை நம்ம கேட்கல. நம்ம சாப்பாடு சுத்தமாக இருக்கும் நல்லா, இதுதானே கேட்குறோம். அப்போ நம்மளுக்கு வந்து பேசிக்காக சில குவாலிஃபிகேஷன் வேணும். அப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியமாக பழகணும். அப்படின்னா இப்போ ஒவ்வொருத்தரும் குடும்பமாக வாழ்கிறான். அப்போ ஒரு குடும்பம் ஒரு 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 சுப நிகழ்ச்சியில் சேர வேண்டியது இருக்குது. வியாபார சம்பந்தமாக ஒரு குரூப்பு இன்னொரு குரூப்போடு சேர வேண்டியது இருக்குது. அப்போ சேரும்போது என்ன எதிர்பார்ப்பாங்க? அங்கே ஒரு டீசென்சி, அங்கே ஒரு சுத்தம் சுகாதாரம் இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க, ஒரு டீசென்சி எதிர்பார்ப்பாங்க. அப்போ ஒரு டீசெண்டாக இருக்கிற இடத்துல தான் நம்ம பண்ண முடியும். ஒரு மனிதன் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறான் அப்படின்னா அவன்கிட்ட என்ன குவாலிட்டி எதிர்பார்ப்பான்? அவன் வந்து நாணயமாக இருக்கானா அப்படின்னு தான் எதிர்பார்ப்போம். இந்த நாணயம்ன்ற ஒரு சொல்லுக்குள்ளேயே டீசென்சி வந்துடும், அதே நேரத்தில் ஒரு உண்மைத்தன்மையே வந்துடும். இது எல்லாமே நாணயத்துக்குள்ளே வந்துடும், ரெஸ்பெக்ட் எல்லாமே வந்துடும் நாணயத்துக்குள்ளே. அப்போ ஒரு நாணயமாக ஒருத்தர் இருக்கான் அப்படின்னா அவன்கிட்ட நம்ம என்ன நினைப்பான்? கண்ணை மூடிட்டு பிஸ்னஸ் பண்ணுவான். அப்போ எல்லாத்துக்குமே என்ன தேவை? அந்த டீசென்சி தேவை. அப்போ இந்த டீசென்சி எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த டீசென்சியை வந்து ஒரு சில ஸ்ட்ரக்சர் மூலமாக கொண்டு வரலாம். அந்த ஸ்ட்ரக்சரை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு லாஜிக்காக யோசனை பண்ணாங்க. அதாவது இந்த உலகத்தில் பார்த்தா, இப்போ ஒரு கவர்மெண்ட்டாக நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு கவர்மெண்ட்டாக யோசனை பண்ணி பார்த்தோம்னா இங்கே உள்ள மக்கள் எல்லாமே வாழணும். அவங்களுக்கு நல்ல குடிநீர் வேணும், நல்ல இருக்கிறதுக்கு இடம் வேணும்,
சுத்தமாக இருக்கணும், சுகாதாரமாக இருக்கணும். ரெண்டாவது அவங்க ரொட்டீன் லைஃபுக்கு அவங்களுக்கு ஒரு வேலை வேணும். இப்போ வேலை வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறதுனா ஒரு கவர்மெண்ட் என்னென்ன யோசிக்கும் அப்படின்னா, குவாலிட்டி இருக்கணும், மெயின்டெனன்ஸ் இருக்கணும், இதெல்லாம் இருந்துச்சுன்னா, நல்ல ஒரு என்விரான்மெண்ட் இருந்துச்சுன்னா அவங்களுக்குள்ளே அவங்க நல்லா இது பண்ணிக்கிடுவாங்க. அப்போ அந்த நல்லொழுக்கத்தை எப்படி கொண்டு வர்றது அவங்களுக்குள்ள அப்படின்னு யோசிக்கும் போது தான் அங்கங்கே சில மீட்டிங்ஸ் அது இதுன்னு பண்ணுவாங்க. அப்போ நம்மளுடைய சனாதன தர்மம் என்ன யோசிச்சிச்சு அப்படின்னா, இதை இன்றைக்கி இல்லை, இந்த கிரகமே இருக்கிற வரைக்கும் இந்த மனித சமுதாயத்தை எப்படி நல்வழிப்படுத்துறது அப்படின்னு சனாதன தர்மம் யோசித்து செலுத்தினதான் இந்த நம்ம சாஸ்திரங்களும் சம்பிரதாயங்களும். இவைகள் மூலமாக நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா, நம்ம எதிர்பார்க்கக்கூடிய இந்த டீசென்சி கிடைக்கிது. ஒரு டீசென்சி இருந்தால் தானே ஒருத்தவங்ககிட்ட பேச முடியும். அதாவது ஒரு அநாகரிகமாக நடந்துக்கிறவங்ககிட்ட போய் நம்ம எப்படி பண்ணுவோம்? அப்போ நம்மளுடைய எதிர்கால சிந்தனை உள்ள குழந்தைகளை நம்ம எப்படி நாகரிகமாக வளர்க்குறது அப்படின்னா, அதுக்கு நம்ம ஒரு இது வகுப்போம் இல்லையா? நம்ம குழந்தைகளுக்கு நம்ம குழந்தை காலை எத்தனை மணிக்கு தான் எந்திரிக்கணும், எத்தனை மணிக்கு படுக்கணும், எத்தனை மணிக்கு தூங்கணும், அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே தள்ளி விடுறோம் இல்லையா? அந்த மாதிரி நம்மளை ஒரு வழியில் கொண்டு வர்றதுக்கு தான் இந்த தர்மம் நம்மளுக்கு இங்கே சம்பிரதாயங்களையும் சாஸ்திரங்களையும் கொடுத்துச்சு. ஆனால் அதுவே நம்மளுக்கு வினையாக மாறிடக்கூடாது. நம்ம அதை தவறாக புரிஞ்சுக்கிட்ட காரணத்தினால தான் நம்ம அதை என்ன பண்ணுறோம், அதையே திருப்பி டெய்லி செஞ்ச மாதிரியே செஞ்சு அதிலே ஊறி நம்ம எதுக்கு செஞ்சோங்கிறதே மறந்துட்டோம். எதுக்கு அதை பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையே மறந்து இது பண்ணிட்டோம். உதாரணத்துக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நேற்று நடந்த ஒரு சின்ன சம்பவம் என்னென்னு கேட்டேன்னா, நான் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு சந்து திரும்பினா எங்கள் அக்கா வீடு. நான் அடிக்கடி எங்கள் அக்கா வீட்டுக்கு அந்த சந்தில் திரும்பினாலே எங்கள் அக்கா வீட்டுக்கு தான் வருவேன். நான் வேறு ஒரு வேலையாக நேற்று வந்துட்டு இருக்கும்போது நானும் எங்கள் அம்மாவும் பேசிட்டு வரும்போது ஏதோ ஒரு சிந்தனையில் நான் வேறு இடத்துக்கு போக வேண்டியது, நான் வாட்டிக்கு எங்கள் அக்கா வீட்டுக்குள்ளே போயிட்டேன். என்னடா காரணம், நம்ம சிந்தனையில் கரெக்டாக தானே வந்தோம், எதுக்கு அக்கா வீட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னு நான் திரும்பி வந்துட்டேன். எதுக்கு நம்ம போனோம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த சந்தை கிராஸ் பண்ணும்போது நான் என்னுடைய தன்மையை இழந்தனால என்னோடய உடம்பு என்னாச்சு, ஏகப்பட்ட ட்ரிப் அந்த ட்ரிப் போனனால அதே பழக்கத்துக்குள்ளே ஓடிடுச்சு. அப்போ நம்ம ஒரு விஷயத்தை சம்பிரதாயங்களை தெரிஞ்சிக்காமல் செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதிலேயே தான் கிடக்கணும். அப்படியே டெய்லி மணி ஆட்டிக்கிட்டே நம்ம டெய்லி அதே மணி ஆட்டிட்டு அதே சூடன் சம்பிரதாயணியை காட்டிக்கிட்டு அப்படியே அதிலேயே தான் கிடக்கிற மாதிரி இருக்கும். இதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த உடம்பு நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும்போது சம்பிரதாயங்களை பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப சுகமாக இருக்கும், ரொம்ப பெருமையாக இருக்கும். அதாவது நான் காலைல எழுந்திரிச்சு நான் இப்படிலாம் மாடிக்கு போய் சூரியனை கும்பிட்டு உருண்டு பிறண்டு வந்து தான் நான் சாப்பிடுவேன். அதை நான் சொல்கிறதும் எனக்கு பெருமையாக இருக்கும், மற்றவங்க சொல்கிறதும் எனக்கு பெருமையாக இருக்கும். அவரெல்லாம் காலைல எழுந்திரிச்சு அதெல்லாம் இது பண்ணிட்டு தான் சாப்பிடுவார், அதெல்லாம் கண்மணி ஆள் அப்படின்னு சொல்லும்போது அந்த வயசுக்கு எனக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி நான் டெய்லிக்கு ஒரு கோயிலுக்கு போய் பழகிட்டேன், வருஷத்துக்கு ஒருக்கா ஏதோ ஒரு மாலை போட்டோ எங்கேயோ போய் என்னமோ பழகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த உடம்பு நல்லா இருக்கும்போது அதெல்லாம் பெருமையாக இருந்து சந்தோஷமான ஒரு விஷயம். உடம்பு தளண்டதுக்கப்புறம் உடம்பால் முடியாதப்போ அந்த நிலை எப்படிப்பட்டதாக இருக்கும்? அதுவே அவனுக்கு சாவுக்கு வழிவகுத்துரும். நம்மளால் அதை செய்ய முடியல. அதாவது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டெய்லி கோயிலுக்கு போய்ட்டு சாப்பிட்டு பழகியிருப்போம். அதே நேரம் கோயிலுக்கு போய்ட்டு சாப்பிட்டு பழகி நம்மளால் வயசான காலத்தில் கோயிலுக்கு போகாமல் சாப்பாடு வச்சோம்னா அந்த சாப்பாடு நான் சொல்கிறேன் விஷமாக மாறிடும், சாப்பிடவே முடியாது. அப்போ எதுக்கு கோயிலுக்கு போனோம், ஏன் கோயிலுக்கு போகணுங்கிற புரிதல் நம்மளுக்கு வந்துடணும். வரும்போது அந்த பக்குவத்தை நம்ம கடக்கும்போது நம்மளுக்கு அது புரிதல் தன்மை வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்கு போகாட்டினாலும் நம்மளால் அந்த ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும், சாப்பாடையும் சாப்பிட முடியும். எந்த சம்பிரதாயங்கள் நம்மளுக்கு சந்தோஷத்தையும் ஒரு இனிமையும் கொடுத்ததோ அதுவே நம்மளுக்கு பின்னாடி ஒரு இதையும் கொடுத்துரும், வயசானதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு சிக்கலையும் கொடுத்துரும். அப்போ அந்த தன்மையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, நம்ம அதை எப்படி கடந்து போகிறது அப்படிங்கிறது இந்த பிரம்ம வித்யா தான் நம்மளுக்கு புரிய வைக்கும். ஆனால் இந்த பிரம்ம வித்யாவை பொறுத்த வரையும் நம்ம இப்போ பேசுகிறோம் இல்லையா, உலக விஷயங்கள் எல்லாமே, இந்த விஷயங்கள்லாம் அதில் ஒரு பொருட்டே கிடையாது. பிரம்ம வித்யாங்கிறது இதுக்கு அப்படியே அப்பாற்பட்ட ஒரு சப்ஜெக்டு. அதுக்கு சம்மந்தமே கிடையாது, சம்மந்தமில்லாத ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஆனால் இதுக்கு அது ஆதாரமாக இருக்கும். அது எப்படி ஒரு உதாரணத்தில் சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம தலைக்கு மேலே ஒரு ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, இங்கே காற்று எப்படி வருது அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேட்டேன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஃபேன் ஓடுது அதனால் காற்று வருது. அப்போ ஃபேனு 3 ரெக்கை ஓடுது அதனால் நம்ம காற்று வருதுன்னு சொல்கிறோம், ஓகேவா? சுவிட்ச் அமர்த்திட்டா 3 ரெக்கை இருக்குது ஆனால் காற்று வரல. அப்போ காற்று எங்கேருந்து வருது? கரண்ட் இருக்கிறனால தான் 3 ரெக்கை ஓடுது, அதனால தான் காற்று வருதுன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இதே ஒரு இன்ஜினியர்கிட்ட கூப்பிட்டு வந்தோன்னா என்ன சொல்லுவார் அவர்? இந்த ஃபேனோட 3 ரெக்கை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க அதனால் காற்று வருது.
இப்போ 3 ரெக்கை இருந்ததுனால தான் காற்று வருதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் 3 தகடை மாட்டி விட்டு சுற்றினோம்னா ஃபேனில் காற்று வராது. அப்போ இன்ஜினியர்கிட்ட போய் கேட்டோன்னா அவர் லைட்டாக வளைச்சி வைக்கணுங்க, வளைச்சி வச்சாதான் அது காற்று வருங்கன்னு அவர் சொல்லுவார். அப்போ நம்ம நினைக்கிறோம் வளைஞ்ச தகட்டிலேருந்து தான் காற்று வருது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ எலக்ட்ரிஷியன் என்ன செய்வான், சுவிட்சை அமுத்திட்டு இப்போ காற்று வர சொல்லு அப்படிம்பேன். இப்போ காற்று வராது. அப்போ அவன் என்ன சொல்லுவான், இந்த ஃபேனில் கரண்ட் இருக்கனால தான் காற்று வருதுன்னு சொல்லுவான். முதல்ல ரெக்கையால் காற்று வந்துச்சுன்னு சொன்னான். அடுத்து எலக்ட்ரிஷியன் வரும்போது கரண்ட்டால் தான் காற்று வருது அப்படின்னு சொல்லிடுவான். இப்போ இங்கே உள்ள சுவிட்சை போட்டுட்டோம், போஸ்ட்டில் இருக்க அவன் அமர்த்தி விட்டு எங்கேருந்து காற்று வருது அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், போஸ்ட்டில் இருந்து தான் வருது அப்படின்னு சொல்லுவான். அடுத்த நாள் என்ன செய்வான், அவன் அனல் மின் நிலையத்திலே அமைத்திடுவான், பவர் பிளான்ட்டிலே அமைத்திடுவான். இப்போ எங்கேருந்து காற்று வருது அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ நம்ம பவர் பிளான்ட்டில் இருந்து தாங்க காற்று வருது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ கரண்ட்டிலேருந்து தான் காற்று வருது அப்படிங்கிறது ஒரு முடிவாயிரும். சரி, கரண்ட்லேருந்து காற்று வருதா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிசிக்ஸ் படித்த ஒரு தென்ட்ட போய் கேட்குறோம். அவன் என்ன சொல்லுவான், கரண்ட்டிலேருந்து காற்று வரலங்க, கரண்ட்டுங்கிற ஒரு சப்ஜெக்டே கிடையாது, அதில் எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுது, எலக்ட்ரான் மூவ் ஆகிறத நீங்கள் கரண்ட்டுன்னு சொல்கிறீங்க, அப்போ எலக்ட்ரான் மூவ் ஆகிறதுலேருந்து தான் இந்த காற்று வருது அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்போ எலக்ட்ரான் மூவ் ஆகிறது அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபேன் ஓடும்போது எலக்ட்ரான் மூவ் ஆகலாம் தாங்க காற்று வருது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நம்ப முடியுமா? அதை நம்ப முடியாது. இவ்வளோ விவரம் சொன்னதுக்கப்புறம் தான் உங்களால் நம்ப முடியும். ஆனால் உண்மை எலக்ட்ரான் மூவ் ஆகிறனால தான் காற்று வருது, ஃபேன் ஓடுறதுனால காற்று வர்றதில்லை. ஃபேன் ஓடுறதுன்றது ஒரு நிமித்த காரணம். அது மாதிரி உங்களுடைய உயிரோ உங்களுடைய உடம்போ நீங்கள் இருக்கிறதுக்கு காரணம் கிடையாது. இங்கே காற்று வர்றதுக்கு ஃபேனோ ரெக்கையோ காரணம் கிடையாது, ஃபேனோ ரெக்கையோ காரணம் கிடையாது. எலக்ட்ரான் மூவ் ஆகுறது கரண்ட்டாக மாறுது, கரண்ட்டாக மாறினது ஃபேனாக மாறுது, ஃபேன்லேருந்து காற்று வருது. இதுதான் பாயிண்ட்டு. அதே மூலமாக அந்த பிரம்மம்னு ஒன்று இருக்குல்ல, அது உயிராகுது, உயிர் உடம்பாகுது, உடம்பு என் முன்னாடி உட்காந்துருக்குது, அவ்வளோதான். அப்போ இந்த பிரம்மம் தான் ஆதி காரணம், அதுதான் உண்மையான காரணமும். அப்போ இந்த பிரம்மத்தை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிருவீங்க? இப்போ எலக்ட்ரான் மூவ் ஆகுது அப்படின்னா அதை சொல்கிறதுக்கு ஒரு டீச்சர் இருக்கணும். எலக்ட்ரான் மூவ் ஆகிறது டீச்சர் இருக்கணும். எலக்ட்ரான் உள்ளே இருக்குது, அது மூவ் ஆகுதுன்னு சொல்கிறதுக்கு இருக்கணும். ஆனால் எந்த காலத்துலேயும் யாரும் எலக்ட்ரான் மூவ் ஆகிறத அந்த வயரில் பார்த்ததே கிடையாது. அதோடைய லட்சணத்தால் மட்டும்தான் பார்க்க முடியும், எலக்ட்ரான் மூவ் ஆகிறத பார்க்க முடியாது. ஆனால் அதை தொட்டோம்னா கரண்ட் அடிக்கும். கரண்ட் அடிக்கிறது, ஷாக் அடிக்கிறதுங்கிறது ஒரு விதமான லட்சணம் தான். அந்த ஷாக்கையும் உங்களால் பார்க்க முடியாது, ஷாக் அடிக்கிறதே உங்களால் பார்க்க முடியாது. அப்போ பார்க்க முடியாத அந்த ஷாக்கை எப்படி நம்புறீங்க? பார்க்க முடியாத அந்த கரண்ட்டை எப்படி நம்புறீங்க? லட்சணத்தை வச்சு தானே நம்புறீங்க. அப்போ இந்த ஆத்மாவையே நீங்கள் பார்க்க முடியாது. உங்கள் உடம்பு உங்கள் உயிர் தான் அதனுடைய லட்சணம். அந்த லட்சணத்தை வச்சு தான் அது இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கிறணும். சரி, உயிருள்ள பொருளில் இருக்குது, உயிர் இல்லாத பொருளில் ஆத்மா இருக்குதா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்கும்போது உயிரற்ற பொருளில் எப்படி இருக்குது அப்படின்னு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, அந்த பிரம்மம் முதல்ல உயிராகுது, அப்புறம் தான் உடம்பாகுது. அப்போ உயிராகிறதுக்கு முன்னாடியும் பிரம்மம் இருக்குது, உயிராகிறதுக்கு முன்னாடியும் பிரம்மம் இருக்குது, அதுதான் உயிராகவும் உடம்பாகவும் இருக்குது. அந்த உயிர் உடம்புக்கு ஆதாரமான பிரம்மத்தை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிருவீங்க? எப்படி பார்க்காம எப்படி புரிஞ்சுக்கிருவீங்க? எப்படி பார்க்காம புரிஞ்சுக்கிருவீங்க? குரு காமிச்சிட்டாரு, எப்படி புரிஞ்சுக்கிருவீங்க? ஃபீல் பண்ணணுமா? அப்போ கரண்ட்டு ஷாக் அடித்தா தான் உணருமா? ஃபீலிங் பக்கத்தில் ஒருத்தன் கரண்ட்டு ஷாக் அடித்தா தானே நான் அனுபவம் வந்துடாதா எனக்கு? யார் கேட்குறாங்க? அப்படியா? தண்ணி சரி சரி. நெகட்டிவ் கிடையாது, எல்லாமே பாசிட்டிவ் தான். அவனுக்கு ஷாக் அடிச்சது தெரிஞ்சால் தானே எனக்கு பாசிட்டிவ் ஆகும்.
இல்லை ஷாக் அடிக்கிறது நெகட்டிவ்னு கேட்குறாங்க. இல்லை சொல்கிறேன் ஷாக் அடிக்கிறது நெகட்டிவில், அவனுக்கு தான் அது நெகட்டிவு. அதை பார்க்கும்போது எனக்கு பாடம், அது பாசிட்டிவ், நம்மளுக்கு பாசிட்டிவ். அவனுக்கு நெகட்டிவ் ஆகலைன்னா நம்மளுக்கு பாசிட்டிவ் ஆகாது. சரி ஜீவன் 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 நான் கரண்ட்டுன்னா என்னன்னு கேளுங்க. கரண்ட்டுன்னா என்ன? அவங்க தான் சொல்லட்டும், தெரியும் தெரியலன்னு சொல்லட்டும். எனர்ஜி சரி. கரண்ட் ஸ்பீட் தான் எலக்ட்ரான் மூவ். எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறது தான் நம்ம கரண்ட்டு, எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகிறது எலக்ட்ரிசிட்டி. அப்போ இந்த ஃபேன் வந்து சுற்றுறதுக்கு எலக்ட்ரிசிட்டி மட்டும்தான் காரணம். எலக்ட்ரிசிட்டி மூவ் ஆகிறது ஃபேனுக்கு காரணம். இப்போ எலக்ட்ரிசிட்டி மூவ் ஆகிறதுனால ஃபேன் சுற்றி காற்று வருதா, இல்லைன்னா வெறும் ரெக்க சுற்றுறதுனால காற்று வருதா? எலக்ட்ரிசிட்டி வரனால தான் காற்று, எலக்ட்ரிசிட்டி வந்து ஃபேன் சுற்றி காற்று வரணும். அதுபோல் உங்கள் உடம்புக்குள்ளே பிரம்மம் வந்து உயிராகி ஜீவன், ஜீவனுக்கு அப்புறம் உடம்பாய் வரும் சரீரம். அப்போ பிரம்மத்துக்கும் இந்த உடம்புக்கும் என்ன சம்பந்தம்? இந்த காற்றுக்கும் எலக்ட்ரிசிட்டிக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் சம்பந்தம் లేదు. இந்த ஏருக்கும் எலக்ட்ரிசிட்டிக்கு என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தமும் இல்லை. உங்கள் உடம்புக்கும் பிரம்மத்துக்கும் என்ன சம்பந்தம்? எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் பிரம்மம் இல்லாமல் உடம்பு வந்திருக்குமா? உடம்பு செயல்படுமா? எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் ஃபேன் சுற்றாது. ரெண்டுக்கும் சம்மந்தம் கிடையாது, ஆனால் சுற்றுது, அதோடைய ஆதாரத்தில் சுற்றுது. எலக்ட்ரிசிட்டிக்கு தெரியுமா ஃபேன் சுற்றுறதுக்கு தான் காரணம்னு? தெரியாது. ஃபேனுக்கு தெரியுமா தான் சுற்றுறது எலக்ட்ரிசிட்டினால தான் சுற்றுறோம்னு தெரியுமா? தெரியாது. அப்போ உங்களுக்கு தெரியுமா நீங்கள் எதனால வாழ்கிறீங்கன்னு? நீங்கள் வாழ்கிறதுக்கு பிரம்மந்தான் காரணம். பிரம்மந்தான் காரணம். இப்போ பிரம்மத்தை உங்களால் பார்க்க முடியுதா? இன்னும் பிரம்மத்தை பார்க்க முடியலையா? எது இப்போ எலக்ட்ரான் மூவ் ஆகுறத இந்த ஒயரை பிரித்து பார்க்க முடியுமா? கேளுங்க, பிரித்து பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. வாயில் வச்சு கடிச்சோம்னா கடிச்சிடும்ல. கடிக்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும்? அதை கடிக்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும்? அதோடைய லட்சணம் தான் தெரியும். அதனால பிரம்மத்துடைய லட்சணம் என்னன்னு தெரியுமா? நீங்கள் இருக்கிறது லட்சணம். நீங்கள் இருக்கிறது லட்சணம் இருந்தால் என்ன இருக்கணும்? அதுக்கு ஆதாரம் இருக்கணும். ஒரு இடத்துல இருந்து ஒரு மலை இருக்குது, அங்கேருந்து ஒரு புகை வருது, ஸ்மோக் வருது. ஸ்மோக் இது லட்சணம். அது ஸ்மோக் இருந்தால் அங்கே என்ன இருக்கும்? ஃபயர் இருக்கும். ஸ்மோக் இருந்தால் ஃபயர் இருக்கும். இப்போ இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்மோக் தான் தெரியுது, ஃபயர் தெரியல. அப்போ இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? நான் பார்க்கல அதனால் இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? ஏன் சொல்ல மாட்டீங்க? பார்க்கல இல்லை நெருப்பு இல்லைன்னு சொல்லணும். லட்சணம் தெரியுதுல்ல, அந்த லட்சணம் தான் நீங்கள் இருக்கும்போது பிரம்மம் இல்லை நான் பார்க்கலன்னு சொல்லக்கூடாது. இப்போ பிரம்மத்தை பார்த்துட்டிங்களா?
சரி, இப்போ பிரம்மத்தை பார்த்துட்டீங்களா? லட்சணத்தை வச்சு பிரம்மத்தை பார்த்துட்டீங்கல்ல. இதுதான் லட்சணம், இதுதான் பிரம்மம்னு உங்களுக்கெல்லாம் யார் இப்போ சொல்லி கொடுத்தது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியல, இல்லைன்னு சொன்னீங்க. இப்போ தெரியுங்கிறீங்க. இப்போ தெரியும் சொன்னது யாரு? நாங்கள் లేదు నువ్వే. நீங்கள் இருக்கிறதுக்கு நான் ஆதாரம் கிடையாது. நீங்கள் இருக்கிறதுக்கு நீங்கள் தான் ஆதாரம். நீங்கள் இருக்க நீ தான் ஆதாரம். அதை நான் சொன்னால் உங்களால் நம்ப முடியல. உங்களையே உங்களை நம்பலாம்லாம். நீங்கள் எதை நம்ப போகிறீங்க? ஃபீல் பண்ண முடியுதா? அந்த பிரம்மத்தை வந்து ஃபீல் பண்ண முடியுதா? இந்த பிரம்மமானது உயிர் உள்ளது, உயிர் அற்றது. அது எப்படி சொல்ல முடியும்? உயிர் இல்லாததில் பிரம்மம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும்? இந்த சேருக்கு பிராணன் இல்லை. இல்லை என்ன சொல்றாரு? இப்போ மனுஷனுக்கு வந்து உயிர் இருக்குது, மிருகங்களுக்கு வந்து உயிர் இருக்குது. அதெல்லாம் மூவில் இருக்குது, நகருது வருது. அதனால் உயிர் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடுறோம். இருக்குதுல்ல. அப்போ கடல் வந்து எப்பயுமே கொந்தளிச்சுக்கிட்டே இருக்குது, மறுபடியும் மறுபடியும் அலை வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அதுக்கு உயிர் இருக்கா இல்லையா? மூமெண்ட்டில் இருக்குல்ல. அதுக்கு உயிர் இருக்கா இல்லையா? இல்லை. ஆனால் எப்படி மூவ் ஆகுது? காற்று இருக்குல்ல, விண்டு வந்து மூவ் ஆகிட்டே தான் இருக்குது. இங்கிட்டு போகுது, இங்கிட்டு வருது, இங்கிட்டு வருது. அதுக்கு உயிர் இருக்கா இல்லையா? இப்போ இந்த சேருக்கு வந்து உயிர் இல்லைன்னு சொல்கிறோம். ஏன் உயிர் இல்லைன்னா, இது இப்படியே தான் கிடக்கும். இது வளராது, சிறுக்காது, எங்கேயும் போகாது, இப்படியே தான் கிடக்கும். அதனால் போட்ட இடத்துல இருக்கும். அதனால் இதுக்கு உயிர் இல்லைன்னு சொல்லிடுறோம். ஆனால் காற்று வந்து ஒரு இடத்துல நிற்கிறது இல்லை. அதுக்கு உயிர் இருக்கா இல்லையா? இது லட்சணம் இருக்கட்டும், அது இருக்கட்டும். காற்றுக்கு உயிர் இருக்கா இல்லையா? உயிர் இருக்கா இல்லையா? இருக்கா? உயிர் இல்லையா? காற்றுக்கு உயிர் இருக்குதா? மூவ் பண்ணுறாங்களா? காற்றுக்கு உயிர் இருக்குது அப்படிங்கிறான். அப்போ காற்று வளர்றது இல்லைல்ல? காற்று வளர்றது இல்லைல்ல? சலனம் தானே இருக்குது. இப்போ இந்த பையன் இருக்காருன்னா ஓடுறான், ஆடுறான், எல்லாம் செய்கிறான். கொஞ்ச நாள் கழிச்சு வளர்ந்துடுறான்ல. நோய் வருதுல்ல, பெருசாக யாரா நோய் இருக்குல்ல, நோய் இருக்குது, பசி இருக்குது, தூக்கம் இருக்குதுல்ல, உயிர் இருக்கனால. காற்று வந்து சாப்பிட்றதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. காற்று வந்து சாப்பிட்றதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. அப்புறம் எப்படி உயிர் இருக்குன்னு சொல்லுவீங்க? ஸ்பரிசம் வந்து உங்களுடையது, உங்களுக்கு தான் ஸ்பரிசம், உங்களுக்கு தான் ஸ்பரிசம். ஜீவன். ஆனால் பிராணன்னு சொல்லாதீங்க, ஜீவன். ஜீவன் ஜீவன் நீங்கள் மாற்றினா ஜீவன் சொல்லுங்கள். பிராணம் இல்லை. இது கரெக்டாக அப்படி சாப்பிட்டீங்களா? ஜீவன் கிடையாது. பிரம்மம் மட்டும்தான் இருக்குது, ஜீவன் இல்லை. இதில் பிரம்மம் இருக்குது, ஜீவன் இல்லை.
என்னண்ணே? இருங்க நான் அண்ணே வேணாம். ஜீவன், காத்துக்கு ஜீவன் இருக்கா இல்லையா? பிராணன் மீன்ஸ் வந்து நாசி வழியாக போகுதில்ல, பிராணன். ஜீவன்கிறது இருதயத்தில் உள்ள ஜீவன். பஞ்சபூதத்தில் வந்து ஜீவன் இருக்காது, பிரம்மம் மட்டும்தான் இருக்கும். மூவப்பில் இருந்தாலும் பிரம்மம் மட்டும்தான் இருக்கும். நம்ம உடம்புக்குள்ளே தான் ஜீவன் இருக்கும். ஜீவன் இருக்கிறதுக்கு இந்த சரீரம் வேணும். சரீரம் இல்லாமல் ஜீவன் இருக்காது. சரீரம் வேணும். சரீரம் இருந்தால் தான் ஜீவன் இருக்கும். ஜீவன் இருக்கணும். ஜீவன் இருந்தால் தான். இப்போ இந்த சரீரத்தில் மட்டும்தான் ஜீவன் இருக்கும். சரீரம் இல்லாத எந்த இடத்துலையும் ஜீவன் இருக்காது. அந்த இடத்துல ஒரு மூவபிளோ எதுவோ இருக்குது அப்படின்னா அதில் எல்லாத்துலேயும் பிரம்மம் இருக்கும். அதாவது உயிர் உள்ளது, உயிரற்றது, ஜீவன் உள்ளது, ஜீவன் இல்லாதது, எல்லாத்துலேயுமே பிரம்மம் இருக்கும். பிரம்மம் இருந்தாலும் இது தோற்றத்தில் இருக்கிற மாதிரி இருக்காது. தோற்றத்தில் எந்த காலத்துலேயும் பிரம்மத்தை பிடிக்கவே முடியாது. தோற்றத்துக்கு அப்பாற்பட்டது, தோற்றத்துக்கு ஆதாரமானது, தோற்றத்துக்கு ஆதாரமானது. இப்போ நம்ம ஒரு நெல்மணியை தான் பூமியில் போடுறோம். ஒரு நெல்மணியை பூமியில் போடுறோம். அது வந்து வெளியே வரும்போது 10 மணியாக 1000 மணிகளாக நெல்மணிகளாக வெளியே வருது. 10 மணி 1000 மணிகளாக நெல்மணியாக வெளியே வருது. அப்போ இது இவ்வளவும் நடக்கிறதுக்கு எது காரணமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிரம்மமானது அப்படியே நெல்மணியாக வர்றது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிறணும். அப்படியே நெல்மணியாக உள்ளே வராது. ஒன் சைடு வந்து சன்லைட்டு, இன்னொரு பக்கம் வாட்டரு, இன்னொரு பக்கம் சாண்டு, இதோடைய கொலாபரேஷன், அதுக்கு போல் சீதோஷ்ணம், இந்த நாளாக பிரம்மம் மாறும். பிரம்மமானது நாளாக மாறும். நாளாக மாறி திருப்பி அப்படியே ஒன்றா சேர்ந்து அந்த நெல்மணியாக மாறும். இவ்வளோ ப்ராசஸ் வந்து அதுக்குள்ளே நடக்குது. பிரம்மம் வந்து 4ஆக பிரிஞ்சு 4 ஆக்டிவிட்டி ஆகி 4 ஆக்டிவிட்டிகளே ஒரு ஆக்டிவிட்டியாக மாறுது. இது எல்லா இடத்துலையுமே பிரம்மம் எதை யூஸ் பண்ணுது அப்படின்னா சக்தியை யூஸ் பண்ணுது. நீங்கள் சொன்னீங்க இல்லையா சக்தி, அந்த சக்தியை யூஸ் பண்ணி 4ஆக பிரிஞ்சு மறுபடியும் சக்தியை யூஸ் பண்ணி ஒன்றா மாறி நெல்மணியாக மாறிடுது. இது எந்த இடத்துலையாவது நீங்கள் பிரம்மத்தை பிரம்மமாகவே பார்க்க முடியுதா? இப்போ பிரம்மத்தை பிரம்மமாகவே பார்க்க முடியுதா? இந்த ப்ராசஸில் பிரம்மமாக இருக்கும்போது அது அப்படியே பிரம்மமாக இருக்கும்போது அது அப்படியே இருக்குது. அது வந்து சன்னாக மாறும்போது ஒரு சக்தியை யூஸ் பண்ணுது, சன்லைட்டாக யூஸ் பண்ணுது. சாண்டில் ஒரு விதமான சக்தி, வாட்டரில் ஒரு விதமான சக்தி யூஸ் பண்ணி வாட்டரை மாறிக்குது. இந்த வாட்ரு, சாண்டு, சன்லைட்டு எல்லாம் சேரும்போது ஒரு சக்தி, அந்த சக்தியால் ஜாயிண்ட் ஆகுது. ஜாயிண்ட் ஆகி நெல்மணியாக மாறும்போது ஒரு விதமான சக்தி யூஸ் பண்ணி தான் நெல்மணியாக மாறிடுது.
அந்த லட்சணத்தில் தான் உங்களுக்கு பிரம்மம் இதுக்குள்ளே இருக்குன்னு தெரியுமே ஒழிய பிரம்மத்துடைய சொரூபமாகவே உங்களால் பார்க்க முடியுதா? பிரம்மத்துடைய சொரூபமாகவே உங்களால் அந்த இடத்துல பார்க்கவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஆனால் பிரம்மம் இல்லாமல் இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்குமா? சொல்லுங்க. சரி, அதுக்கடுத்து இன்னொன்று கேட்போம். இவ்வளவு ப்ராசஸ் உள்ளே நடந்திருக்கு பார்க்குறோம் இல்லையா? ஒரு சன்லைட்டு, ஒரு வாட்ரு, ஒரு சாண்டு, இதெல்லாம் சேர்ந்து ஒரு விவசாயம். இதில் இந்த நெல்மணியாக மாறுறதுக்கு சாஸ்திரம் எங்கேயாவது உபயோகப்படுதா? உபயோகப்படுதா? இதே இடத்துல ஏதாவது மூர்த்தி உபயோகப்படுதா? தேவமூர்த்தி ஏதாவது ஒரு மூர்த்தி உபயோகப்படுதா இந்த ப்ராசஸில்? மூர்த்தி உபயோகப்படலைல்ல. அப்போ இந்த மூர்த்தி வழிபாடு இந்த சாஸ்திரத்தை எதுக்கு? நான் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி கேட்குறேன். சாட்டிஸ்ஃபைட். ஒய் சாட்டிஸ்ஃபைட்? வேர் சாட்டிஸ்ஃபைட்? எனக்கு நானே சொல்லிக்கிற சமாதானம் யாருக்கு உபயோகப்படும் சொல்லுங்கள்? எனக்கு நானே நீதிபதியாக இருந்தால் எப்படி தீர்ப்பு எழுதுவேன்? எனக்கு நானே நீதிபதியாக இருந்தால் நான் எப்படி ஜட்ஜ்மெண்ட் எழுதுவேன்? எனக்கு நானே நீதிபதியாக இருந்தால் நீதி எப்படி எழுதுவேன்? ஜட்ஜ்மெண்ட் எப்படி எழுதுவேன்? எனக்கு சாதகமாக தான் எழுதுவேன். ஏசி அமர்த்திட்டான், அவன் டைம் முடிஞ்சில அவனுக்கு. இருங்க, நீங்கள் இந்த சாஸ்திரத்தை கேட்டீங்க. ஒரு சின்ன குழந்தை வளரும்போது தான் பக்கத்தில் உள்ள பக்கத்து பிள்ளையோட பென்சிலை எடுத்துட்டு அந்த பிள்ளை தனக்குத்தானே சமாதானம் பண்ணிக்கிறோம். இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நான் எடுத்துக்கிறேன்னு சமாதானம் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அதை சமாதானம்னு எடுத்துக்கிறதா தப்புன்னு எடுத்துக்கிறதா? அப்போ சின்ன பிள்ளையில எடுக்கக்கூடிய ஒரு சின்ன சமாதானம் பெரிய பிள்ளையாகும்போது திருட்டா மாறிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ அந்த சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே நம்ம வந்து அடிக்க போகிறது கிடையாது, அது துன்புறுத்தப்படுறது கிடையாது. இது வந்து நீ எடுத்திருக்க, ஆனால் இது தப்பு தான் சொல்கிறோம் இல்லையா? தட் இஸ் ஃபால்ஸ் அப்படி சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தனக்குத்தானே சொல்லிக்கிற சமாதானமும் அப்படிப்பட்டது தான்.
என்றைக்குமே வந்து மனசு சொல்கிற சமாதானத்தை கேட்கக்கூடாது, மனசாட்சி சொல்லக்கூடிய சமாதானத்தை தான் கேட்கணும். இருதயம் இருக்குது, ஆனால் இருதயத்துக்குள்ளே என்ன இருக்குது? இருதயம் இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க. இருதயத்துக்குள்ளே எந்த ரூபத்தில் இருக்குது? அதானே. இப்போ ஒரு இடத்துல போகும்போது ஒரு சந்தோஷமோ இல்லை யாருக்கோ எதுனாலும் பயமோ இருதயத்திலிருந்து எங்கேருந்து வருது, எப்படி வருது? எங்கேருந்து வருது, எப்படி வருது? பயமோ சந்தோஷமோ இருதயத்தில் வந்து வர்றதுக்கு என்ன காரணம்? நீங்கள் தான் உங்கள் ரூபத்தை காட்டுங்க, நான் பார்த்துக்கிறேன். அந்த கடவுளை பார்க்க முடியாதுன்னு நான் சொன்னால் உங்களுக்கு நம்ப முடியல. கோயிலுக்கு போகிறீங்கல்ல, கடவுள் உள்ளதான் இருக்கிறாருன்னா எங்கேயும் நகலக்கூடாது. సరే தெரியாதனால கோயிலுக்கு போய் இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சா? அப்போ கோயிலுக்கு போனது அதை பற்றி நான் சொல்கிறேன். మనం ఎట్లున్నామో మనకు తెలుసు, ఓకే. కానీ మిర్రర్లో చూసుకుంటాం. నాకు చెప్పబోయే చెప్పాలి మనం ఎట్లున్నామో మనకు తెలుసు. అయినా ఇందులో విశేషం అప్పుడు అన్నట్టే అదేవిధంగా మన గౌరవం ఎక్కడున్నాడో తెలుసు, అన్నీ తెలుసు. ఎప్పుడో ఒకసారి చూసుకుంటాం మిర్రర్లో, అట్లాగే ఎప్పుడో ఒకసారి గుడికి అంతే. எனக்கு தெரிஞ்சு என்னை பற்றி நான் எங்கே இருக்கிறேன், கடவுள் எங்கே இருக்கிறாருன்னு எனக்கு தெரியுது. என்னன்னாக்கா நான் எப்போ ஒரு தடவை கோயிலுக்கு போகிறது அது என்னுடைய விபரீத காரணமாக போகிறேன். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு கோயிலுக்கு போகிறோம், அங்கே வந்து మనల్ని చూసి కూడా మనల్ని నమ్మకుండా అందరిలో ఉన్న ప్రతిమా నమ్ముతాం. நம்மளை பார்த்து கூட நம்ம நம்ப முடியாமல் கண்ணாடியில் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறேன். இருக்கலாம், நம்ப முடியாதவங்க கண்ணாடியை பார்த்துக்கோங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. இதில் இன்னொன்று கேள்வி என்னென்னா, ஒரு கோயிலில் ஒரு பிரகாரம் இருக்குது, ஒரு பிரகாரம் அங்கே வந்து ஒரு 20 பேர் தான் நிற்க முடியும். அட்ட டயத்தில் ஒரு 100 பேர் வந்துட்டாங்க. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அந்த கோயில் நிர்வாகம் என்ன யோசிக்குது அப்படின்னா, 100 பேர் ஒரே தான் போனீங்கன்னா ஒருத்தர் மேலே இடிச்சுக்கிருவீங்க, ஒருத்தர் மேலே விழுந்துருவீங்க. அதனால ஒரு லைனை நான் போடுறேன், அப்படியே லைன் போட்டு அப்படி சுற்றி வந்து போடுறேன். 100 பேர் இப்படி போய் அப்படி போய் சாமி பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது சாயங்கால நேரம் ஒரு விசேஷம், அன்றைக்கி ஒரு நல்ல நாள், அதனால் 100 பேர் வந்துட்டாங்க. அந்த மாதிரி போகிறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க. அப்போ ஒருத்தர் புதுசாக வந்தவன் சரி இப்படி அப்படி போய் சாமி பார்க்கணும் இந்த கோயிலுக்கு வந்தா அப்படின்னு ஒரு புரிதல் வந்துடுது. அன்றைக்கி விசேஷம் 100 பேர் வந்தாங்க. மறுநாளைக்கு அந்த கோயிலில் விசேஷமே இல்லை, யாருமே இல்லை. அப்போ அவனை கூட்டிகிட்டு போய் நேராக கோயிலுக்கு போனால் அவன் என்ன சொல்கிறான், நேராக போய் இந்த கோயிலில் சாமி பார்க்கக்கூடாது, இந்த வரிசையாக போய் தான் போகணும். కరెక్టా சொல்லு గుడి మూర్తి దగ్గర పోయి దర్శనం చేసుకోవడానికి ఒక 10 మందికి అక్కడ స్థలం నిలబడి చూసుకొని
చచ్చిపోవడానికి. సత్తమా అలాంటిది ఒక విశేషమైన రోజుల్లో జనం 100 మంది వచ్చేసారు. 100 మంది జనం వచ్చినప్పుడు వాళ్ళందరికీ కరెక్ట్గా దర్శనం చేయించాలంటే ఆ నిర్వాహం చేసేవాళ్ళు గుడి తరపున వాళ్ళు ఒక క్యూ లైన్ ఏర్పరిచారు. ఎటువంటి క్యూ లైన్ అంటే పాములాగా తిరిగిపోయి సో తిరిగి క్యూ లైన్ ఏర్పరిచినాక ఈ 100 మంది దర్శనం చేసుకెళ్తున్నారు. நே அவங்களுக்கு சொல்லுங்கள். அப்போ பஸ்லேருந்து சொல்லுங்கள். మళ్ళీ వాళ్ళు విన్నారు గుడికి ఇంటిని దర్శనం చేసుకోవడానికి వెళ్ళినప్పుడు కొంతమంది చూసేదానికి స్థలం ఉంది. అయితే 100 మంది వచ్చారు దర్శనానికి. అయితే ఆ గుడి మీద 100 మంది దర్శనం చేసుకుని ఏర్పాటు చేస్తాం. అసలు తిరిగి 100 మంది దర్శనం చేసుకొని వెళ్ళిపోయినారు. అందరూ వాళ్ళు మళ్ళా రోజు వచ్చినప్పుడు విశేషం ఏం లేదు. వాడి అలాగంతా చూసాడు వాడు అలాగంతా చూసేసి వచ్చారు మీరు. அதுதான் சாஸ்திரம், அதுதான் சாஸ்திரம், அதுதான் சம்பிரதாயம். இந்த சம்பிரதாயம் எதுக்கு அப்படின்னா, அதிகப்படியான மக்கள் வந்துட்டாங்க அப்படின்னா, அதிகப்படியான பீப்புள், மேக்ஸிமம் பீப்புள் என்ட்ரி ஆகும்போது சம்பிரதாயம் 1 to 1 யாருமே இல்லை அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக போகலாம். சம்பிரதாயங்களை தூக்கி வச்சுட்டு போகலாம். அப்போ குரு இல்லை அப்படின்னா சம்பிரதாய வழியாக போகலாம், பக்தி பண்ணலாம். குரு கிடச்சிட்டா எதுக்கு சம்பிரதாயம், எதுக்கு பக்தி? ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, யதார்த்தமான இருக்கிற வாழ்க்கைக்கு லைஃபுக்கும் பிரம்மத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் பிரம்மந்தான் யதார்த்த வாழ்க்கையில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதே நேரம் உங்களுடைய குணத்துக்கும் உங்களுடைய சிந்தனைக்கும் உங்களுடைய செயல்பாட்டுக்கும் என்ன காரணம்? சிந்தனை, திங்கிங் உங்களுடைய சிந்தனைக்கும் செயல்பாட்டுக்கும் உங்களுடைய குணம் என்னத்துக்கு என்ன காரணம்? உங்களுடைய யூனிக் ஐடியாலஜி என்ன காரணம்? ஆனால் அந்த குணத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குணம் இருக்கு இல்லையா? மனசு தான் காரணம். ஓகேவா? மனசு தான் காரணமா? மனசுன்னு சொல்லலையா? சரி, என்ன சொல்கிறாங்க? நம்பலான்னா நீங்களே காரணம். இல்லை இருக்கட்டும், அவங்களே காரணம்னு வச்சுக்கிடுவான். அவங்களே காரணம். இப்போ குணம்ன்றது எங்கேருந்து வருது? குணம், இண்டிவிஜுவாலிட்டி குணம், அதுக்கும் நீங்கள் தான் காரணமா? குணம்னா என்னன்னு புரியலையா? இப்போ பிரசாந்தி அம்மானா டப்புன்னு இருப்பாங்க, எதையும் ஒரு ஃபோர்ஸாக செய்வாங்கன்னு சொல்லி ஒரு குணம் சொல்கிறாங்க இல்லையா? சம்ஸ்காரம். ஓகேவா? அது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க சாஸ்திரத்தில், அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு குடம் ஒன்று இருக்குது. சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு குடம் ஒன்று இருக்குது, அந்த குடத்துக்குள்ளே ஒரு விளக்கு இருக்குது. அப்போ அந்த விளக்கு உங்களுக்கு தெரியுமா? శాస్త్రంలో ఏం చెప్తున్నారంటే ఒక కుండ ఉంది,
தெரியாது. சரி, அதே குடத்தில் ஒரு 7 or 8 ஹோல்ஸ் இருக்குது. ஹோல்ஸ் இருக்கும்போது அந்த விளக்கு உங்களுக்கு தெரியுமா? விளக்கு தெரியுமா இல்லை லைட்டு தெரியுமா? விளக்கு தெரியுமா? அதாவது குடத்தில் ஒரு 7-8 ஓட்டை இருக்குது. விளக்கு தெரியுமா? லைட்டு தெரியுமா? அதோட ஒளி தெரியுமா? லைட்டு தெரியுது இல்லையா? விளக்கு தெரியாது. அதுபோல் உங்கள் சரீரத்துக்குள்ளே, உங்களுடைய சரீரத்துக்குள்ளே பிரம்மம் வந்து விளக்கு போல் இருக்குது. அதனுடைய ஒளி வந்து உங்கள் கண்ணு வழியாக, உங்கள் காது வழியாக, உங்கள் வாய் வழியாக, உங்களுடைய சிந்தனை வழியாக, உங்கள் புத்தி வழியாக, உங்கள் மனசு வழியாக, எல்லாத்துடைய வழியாக உங்கள் குணமாகவே தெரியுது. உடம்புக்குள்ள கண்ணு, காது, మనసు, బుద్ధి బుద్ధి அப்போ அந்த விளக்கோடைய ஒளி தான் உங்களுக்கு பிரம்மத்துடைய அந்தோடைய வாசனை தான் உங்களுக்கு எல்லாமாவே, பிரம்மத்துடைய அதுதான் எல்லாமாவே தெரியுது. அந்த பிரம்மத்தை எடுத்துட்டோம்னா என்ன தெரியும் உடம்புலேருந்து? ஒன்றும் தெரியல. அப்போ நீங்கிறது என்னது? அப்போ அந்த தீபத்தை எடுத்துட்டோம்னா ஒன்றும் தெரியல அப்படிங்கிறாரு. அந்த தீபம் என்னது அப்படிங்கும்போது அந்த பிரம்மம்னா என்னது? அதுதான் நீங்கள். அப்போ இனிமேல் உங்ககிட்ட வந்து உங்கள் பேர் பிரசாதா, இது உங்கள் உடம்பா, இல்லை உங்களுடைய குணமா அப்படின்னு கேட்டால் இது எல்லாம் என்னதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க? யாருதுன்னு சொல்லுவீங்க? மொத்த கருப்புதானே பிரசாது. ஆனால் பிரசாதுங்கிறது அந்த தீபத்திலேருந்து வரக்கூடிய ஒரு லைட்டு. அதாவது அந்த பிரம்மம் தான் விளக்கு போல் இருக்குது. பிரம்மம் வந்து விளக்கு போல் இருக்குது. அந்த விளக்கிலிருந்து அந்த சரீரமான ஓட்டைக்குள்ளே வெளியில் வர்றது மட்டும்தான் இந்த குணம், மனசு, இது எல்லாமே அதனுடைய ஒளி மட்டும்தான் வருது. அந்த விளக்கு வெளியே வர்றது கிடையாது. அது மாதிரி இந்த பிரம்மமானது உள்ளுக்குள்ளே தோன்றாத நிலையில் அது வாட்டுக்கு ஒளி விளக்கு போல் இருக்கும். அதனுடைய வெளிச்சம்தான் பிரசாதுங்கிற எண்ணமாவோ, பிரசாதுங்கிற அகங்காரமாவோ, அதே நேரம் அவருடைய பார்க்கும் சக்தியாவோ, கேட்கும் சக்தியாவோ, பேசக்கூடிய சக்தியாவோ, சாப்பிடக்கூடிய சக்தியாவோ, சாப்பாடை செரிமானம் பண்ண சக்தியாவோ, அந்த விளக்கு தான் எல்லாமுமா இருக்குது. அதுக்கு பேர் தான் பிரம்மா. அது அப்போ நீங்கள் யாருன்னு கேட்டால் பிரசாத்தை சொல்லக்கூடாது, குணத்தை சொல்லக்கூடாது. பிரம்மந்தான். இப்போ எப்போ கேட்டாலும் பிரசாத் இருக்கான்னு கேட்டால் பிரம்மம் தான் இருக்குது. பிரசாத் வந்து டெம்பரரி, பிரம்மம் இஸ் ஏ பர்மனெண்ட். பிரசாத் இஸ் ஏ டெம்பரரி. பிரசாத் வந்து மாறக்கூடியது, மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த பிரம்மம் வந்து மாறவே மாறாது, அப்படியே இருக்கும். இதுதான். அப்போ 3 காலத்திலையும் மாறாதது பிரம்மம், சனாதன தர்மம். 3 காலத்திலையும் மாறாதது பிரம்மம். பிரம்மம் எல்லாமுமா இருக்குது அப்படிங்கிறத ஒத்துக்க முடியுதில்ல. இனிமேல் யாராவது ஒரு ஆள் நீங்கள் தான் உண்மைன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இனிமேல் யாராவது ஒருத்தர் தேவன் மேலே இருக்கிறாரு, அவர் நீங்கள் இறந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தீர்ப்பு கொடுப்பாருன்னு சொன்னால் நம்புவீங்களா?
அவ்வளோதான் என்னோட அப்போ இனிமேல் மேலே இருக்கிற தேவன், மேலே இருக்கக்கூடிய தேவன், மேலே இருக்கக்கூடிய தேவன், மேலே இருக்கக்கூடிய தேவன் அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல்ல. அங்கே தான் பிரம்மம் இருக்கிறது. என்னோட வேலை முடிஞ்சிருச்சு. எல்லாத்துக்கும் அறிவு சாமி. அந்த பசங்க வாங்க. ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா சொல்லிருங்க. போங்க போங்க போங்க. எல்லாரும் சேர்த்து சொல்றீங்களா? சொல்லுங்க. கையில வச்சுக்கோ. நான் மட்டுமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ரெடி ஸ்டார்ட் 1 2 3. குரு பிரம்மா. ஹரி ஓம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவம் மகேஸ்வரர்க, குரு சாஷா பரபிரம்ம லட்சுமி ஸ்ரீ குருவே நமக. சாந்தாதாரம் பூஜித சயனம் பத்மநாதம் சுரேஷம் விஸ்வாகாரம் ரகுநரதர்சம் மேகவண்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிவி ஜானகம்யம் வந்தே விஷ்ணு பவபயகரம் சர்வயோகிநாதம். சரஸ்வதி நமசுப்யம் பரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்து பவத்வேஷதா. ஹரி ஓம்.